காலை வணக்கம். இந்த அற்புதமான உழைப்பாளர் தினத்தில் இது ஒரு மிகப்பெரிய டே. இன்னைக்கு உலகம் முழுவதுமே ஹாலிடேன்னு சொன்னா இந்த ஒரு நாள் தான் இருக்கும். மற்ற இதெல்லாம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி லீவ் விட்டுருவாங்க. இந்த அற்புதமான உழைப்பாளர் தினத்துல நம்ம வேதாத்திரியும் உழைப்பாளர்கள் தான். அது குருவுக்காக எத்தனை பேர் உழைக்கிறாங்க நினைச்சு பாருங்க. ஒரு இடமா 2 இடமா இது சொல்ல போனா எந்த கனெக்ஷனுமே இல்லை. அந்த குரு காட்டி ஒரு வழியில நடந்தா நம்ம கடை தேரலாங்கிற ஒரே ஒரு எண்ணத்தோட எல்லாரும் இணைஞ்சிருக்கிறதுனால ஒரு எல்லையில்லாத ஒரு குருவினுடைய ஆற்றல் ஒரு மெல்லிய நூலாக நம்ம எல்லாம் கட்டி வச்சிருக்குது. நம்ம எல்லாருமே கடின உழைப்பாளிகள் தான். குறிப்பா இந்த நிகழ்ச்சிக்காக எத்தனை பேர் உழைச்சிட்டு இருக்காங்க. அதனால அனைவருக்கும் இனிய உழைப்பாளர் என நல்வாழ்த்துக்களை கூறி வேதாத்திரிய சிந்தனைகள்ல மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியும் அன்பும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். நண்பர்களே, சான்றோர் பெருமக்களே, இப்போ எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்குங்க. என்ன டவுட்னா, அது இப்ப நம்ம வேதாத்திரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்குமே இந்த டவுட் இல்லாம இருக்காது. நம்ம எல்லாமே நல்லா தான் பண்றோம், ஆனா நமக்கு மட்டும்தான் கஷ்டமா இருக்குது. கஷ்டம் வருது, நிறைய பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கு. இது ஏங்கிற ஒரு டவுட் எல்லாத்துக்குமே இருந்துட்டு இருக்கு. இது எத்தனை பேர் ஆராய்ச்சிக்கு எடுத்திருக்கான்னு தெரியல. அது இப்போ 2 நாளைக்கு முன்னால கூட ஒரு பேராசிரியர்கிட்ட பேசிட்டு இருக்கிறபோது அவங்க கொஞ்சம் ஒரு காலில் ஒரு சின்ன பிசகு ஏற்பட்டது. அப்புறம் எல்லாருமே கர்மா வினை பயன் அதெல்லாம் அப்படிலாம் இல்லைங்க. வினை பயன் கர்மாங்கிறது போது அப்புறம் அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு பதில் சரியா வரல, இந்த பதில் யாராவது கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து எனக்கு எதாச்சும் வேற ஒரு நிகழ்ச்சிக்கு அழைக்க வந்துக்கிற போது இந்த மாதிரி நல்லா இருக்கீங்களாமா அப்படின்னு கேட்கிற போது அப்புறம் அவங்க சொன்னாங்க, எனக்கு ஏன் இந்த மாதிரி ஆச்சு கால் பேசிச்சுங்கிற போது அப்புறம் எனக்கு சடனா ஒரு கனெக்ஷன் வந்துருங்க. அந்த கனெக்ஷன் வந்த பதில் குரு நினைச்சு, இல்லம்மா கான்ஸ்டன்ட் அவேர்னஸ் சுவாமிஜி ஒண்ணு சொல்லியிருக்காங்க. அது பேரு தமிழ்ல அயரா விழிப்பு நிலை. அந்த அயரா விழிப்பு நிலை அந்த இடத்துல நம்ம இல்லாம இருந்திருக்கோம். அதனால இது ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, ஐயா இதுதாங்க சரியான பதில். அது நான் சொல்ல, எனக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் வந்தது. அந்த கனெக்ஷன்ல இவங்களுக்கு இந்த பதில் தான் சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு இதா வந்ததுனால என்னால சொல்ல முடிஞ்சது டக்குனு. அப்போ பாருங்க, இந்த கனெக்ஷன் நமக்குள்ளார சில கனெக்ஷன் வந்துட்டே இருக்குங்க. அந்த கனெக்ஷன் படி நம்ம நடக்கிறது இல்லை. என்ன காரணம்னா, இங்க எல்லாருக்குமே உள் குழப்பங்கள் அதிகம், உள் போராட்டங்கள் அதிகம், உள்ள சண்டை அதிகம். நம்ம மனசுக்குள்ளார நடக்கிற போராட்டம் வெளியில நடக்கிறத விட சரியான போராட்டங்க. எங்க அலுவலகத்துல எங்க ஊர்ல எல்லாம் நேத்து இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. திங்கக்கிழமை லீவ் வேணுங்கிறார் ஒருத்தர் கூட வேலை செய்யறோம். எதுக்கு ஏன்னா ஓட்டுன்றாங்க. அதுக்கு நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, உள்ள எவ்வளவு குழப்பம் இருக்குது பாருங்க. அது நேற்று இதெல்லாம் சொல்லிட்டாங்க இருக்குது, எக்ஸிட் போல் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ நல்லாட்சி முறைன்னு சுவாமிஜி சொல்லியிருக்காங்க. நம்ம அதுக்கு ஒரே பொறுப்புடைய தலைவர்கள் எல்லாம் அப்படின்னு வாழ்த்துறதோட நம்ம நின்னுக்கணும். ஆனா அதுல இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம சிந்தனையை பூராம அதுல செலுத்தி உள்ள குமுறலா இருக்கிறாங்க. போராட்டங்கள் அத்தனை மன போராட்டங்கள் அத்தனை இருக்குதுங்க. உறவுகள் மேல இன்னைக்கு ஒரு மரியாதையே கிடையாது. உறவுகளை மதிக்கிறது இல்லை. அப்புறம் அதாவது மதிக்கிறது இல்லைன்னு இல்லை, முகமூடி போட்டுக்கிறோம். எல்லாருமே அந்த இடத்துல ஒரு முகமூடி போட்டு அவங்ககிட்ட அனாபடாக்கூடிய ஒரு தன்மையில வந்துட்டோம். அப்ப இதெல்லாம் அவங்க ஏதாவது யதார்த்தமா சொன்னா கூட அது நமக்கு பாதிக்கிற அளவுல இருந்துருச்சுன்னா அது அவ்வளவுதான். உள்ள எரிமலையா ஆடாம இருந்துட்டே இருக்கும். அப்ப இத்தனை உள் போராட்டங்கள் இருக்கிறதுனால இந்த நம்ம பிரபஞ்ச கனெக்ஷன்ஸ் அதைத்தான் நம்ம தமிழ்ல சைகைகள் அப்படின்னு சொல்றோம். அந்த சில சைகைகள் நமக்கு கிடைக்காம போயிடுது. அதுதான் பிரச்சனை. வருது, அதை நம்ம அந்த அலைவரிசைக்கு நம்ம இணையறது இல்லை. இந்த இணைஞ்சிட்டோம்னா அது நல்லா இருக்கும். என்ன உள்பட எல்லாருமே அந்த அலைவரிசைக்கு சரியா இணைஞ்சிட்டோம்னா சூப்பரா இருக்குங்க. அது எப்பன்னு சொன்னா, இந்த மனம் சப்கான்சியஸ் மைண்ட் நல்லா வேலை செய்யற போது மேல் மனம் இல்லை, நம்ம நடுமணம் அது வேலை செய்யற போது அதனுடைய வேலையில் நிறுத்துற போது இந்த கனெக்ஷன் கிடைக்குமா. இப்போ லேட்டஸ்டா உளவியல் தத்துவத்துல தான் சொல்றாங்க, மேல் மனம்ங்கிறது இப்ப நம்ம
சாதாரண லௌகீகம். இது இது ஓட்டன்றது இதெல்லாம் வந்து அஹ், லௌகீகத்துல போயிட்டு இருக்கு. இது மேல்மனம். நடுமணம்ங்கிறது தன்னை பற்றி சிந்தித்தல், அகத்தாய் பயிற்சியினுடைய நோக்கம். அது நல்லா இருக்கும். 4 விஷயங்களை சொல்றாரு இல்லையா? தன்னை பற்றி சிந்தித்தல், தன் குறை நிறை அறிதல். அது நடுமண வேலை செஞ்சா தான் நடக்கும். திருத்தம் பெற வழிவகுத்தல், வகுத்த வழியே வாழ்ந்து காட்டுதல் அப்படிங்கிறது 4 விஷயம். ஆனா இந்த 4 விஷயத்துல 3 தான் வேலை செய்யுங்க, 4வது வந்து வேலை செய்யாது. 4வது வந்து அடி மனசுக்கு ஆழ் மனசுக்கு போனாதான் வேலை செய்யும். நடு மனசுலயே நின்றும். தன்னை பற்றி சிந்தித்தல் ஓகே, மேல் மனசுல இருந்து நடு மனசுக்கு. தன் குறை நிறை அறிதல், இது வந்து அடுத்த குறை பத்தி நல்லா பேசுவோம். ஒரு கட்சி தலைவர்கள் கூட நேற்று ஸ்ரீடி போயிருக்காராங்க மகானுடைய ஆலயத்துக்கு, சாய்பாபாவுடைய ஆலயத்துக்கு. கூட 2 பொண்ணுங்க போனாங்க. அவங்க யாருங்கிறான்? இது அவங்க தேவையில்லாத விஷயம். அவரு ஏதாவது சினிமா நடிகராக இருந்து ஏதாவது தலைவராக வந்திருக்காரு, என்னமோ பண்றாருங்க. ஆனா அது வந்து உடனே லௌகீகம் பாருங்க, கரெக்டா வேலை செய்யுதுங்க. அந்த சிந்தனை வந்து தன்னை பற்றி சிந்தித்தல்னா நறுமணி வரவே மாட்டாங்க. அது கோபம் வந்துருங்க. நீ என்னப்பா பண்றேன்னா, எதுக்கு சார், ஒரு சின்ன வேலை இருக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்னு கிளம்புவாங்க. அது குறை நிறை அறிதல், திருத்தம் பெற வழிவகுத்தல், இது கூட ஓகேன்றும். ஆனா வகுத்த வழியே வாழ்ந்து காட்டுதல்ங்கிறது அந்த ரெசல்யூஷன் ஆழ் மனசுல மாற்றம் வந்தால் ஒழிய நடக்காது. அந்த ஆழ் மனசு எப்பன்னா நடு மனசுல இருந்து ஆழ் மனசுக்கு போற இடம் தான் பிரபஞ்ச கனெக்ஷன். அந்த ஆழ் மனசுக்கு போன பிரபஞ்சம் ஆழ் மனசு ஒண்ணுதான். அதான் அண்டத்தில் இருப்பது பிண்டத்திலும் இருக்குது அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. ஆஹ் சுவாமிஜி அதை சொல்றாங்க இல்லையா? அண்டத்தில் வெண் ஆகாஷ் அப்படின்னு இருக்கிறது கடவுள் என்று அழைக்கப்படுவன் பிண்டத்தில் உயிரென வழங்கப்படுகிறான்னு அருட்தந்தையும் அந்த கோல் சொல்லியிருப்பாங்க. அதனால அந்த கனெக்ஷன் எப்ப கிடைக்கும்னா நம்ம ஆழ் மனசுக்கு போகணும். ஆழ் மனசுக்கு அது எப்ப போகும்னா, நிறைவான தூக்கம் வந்து தூங்குற போதும் அந்த ஆழ் மனசு கனெக்ஷன் வந்துடும். அதனால அந்த நல்ல சிந்தனையோட பாதிப்பு பேப்பர்ல கூட போடுறாங்க. ஊர்ல தினமலர்ல கூட அதை போட்டுக்கிட்டே இருக்காங்க. தூங்குவதற்கு 1 மணி நேரம் முன் நீங்கள் கம்ப்யூட்டரோ தொலைக்காட்சி தொடர்களோ செல்போனோ பார்க்காம தூங்குங்க, நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. அது எங்கீங்க? அது பார்த்தா தான் தூக்கமே வருதுங்கிற மாதிரி நம்ம உடம்பு மாத்தி வச்சுட்டோம் எல்லாருமே. எல்லாருமே அந்த சூழ்நிலை. தொலைக்காட்சி தொடர் பார்க்காம நீங்க தூங்க முடியாது, மொபைல பார்க்காம நீங்க தூங்க மாட்டேங்கிறாங்க. அது இப்ப பார்க்க வேண்டாம்னா பெட்ஷீட் போத்திட்டு அதுக்குள்ள பார்க்குற அளவுல பசங்கள்லாம் இருக்காங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த காட்சிப்படுத்துதல் உள்ள போயிடுச்சுன்னா அந்த சிந்தனைகள் தான் வரும். அது மெல்ல மெல்ல நடுமனசுல இருந்து ஆழ் மனசுக்கு பாஸ் ஆச்சுன்னா அதுதாங்க வரும். இன்றைய துன்பங்களுக்கெல்லாம் ஆத்திரம், கோபம், பொறாமை, வெறுப்பு, குற்ற உணர்வு, இதுக்கு எல்லாமே காரணம் வந்து நம்ம நடுமனசுல இத்தனை ஸ்டோரேஜுங்க. மேல்மனம் வந்து மேற்கொண்டு அனுப்பிச்சிட்டே இருக்குது. அது நடுமனம் கொதிநிலையிலே இருந்துட்டு இருக்குங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, இவ்வளவு பிரச்சனைகள் வந்து இப்படின்னு சொல்லி பாருங்க பொங்கிடுவாங்க. அந்த பொங்குற அளவுக்கு வந்து அந்த கொதிநிலையில இருந்துட்டு இருக்கிறது தான் பிரச்சனை. அப்ப இது வந்து என்னன்னா, அதுதான் சுவாமிஜி சொல்றாங்க, தியானம்ங்கிற ஒரு வழியை வந்து அழகா கண்டுபிடிச்சாங்க. ஆழ்மனத்துக்கு மனம் பாஸ் ஆகிறதுக்கும் பிரபஞ்ச தொடர்பு நமக்கு ஏற்படுவதற்காகத்தான் சொல்றாங்க. சில இதெல்லாம் பாருங்க, இந்த பிரபஞ்ச தொடர்பு பெற்றவர்கள் வெற்றியாளர்கள். அது எல்லாத்துக்கும் இருக்கு. செய்திகள் வந்துட்டே தான் இருக்குங்க. நீங்க ஒன்றை பற்றி தொடர்ந்து நினைச்சிட்டே இருங்க. ஏதோ ஒரு புத்தகத்தை பிடிச்சீங்கன்னா அது நீங்க கேட்ட கேள்விக்கு அது பதிலும். அதான் நாடி ஜோசியம் சொல்றாங்க. நீங்க அந்த சிந்தனையிலேயே போயிட்டு இருக்கிற போது அது காமன் விஷயம் தான். காமன் விஷயமே என்ன? கொண்டாட்டி உன் பேச்ச கேட்கவே மாட்டா அப்படிங்கிறது காமன். இது நாடி ஜோசியத்திலேயே இருக்கு. நீங்க அதையவே நினைச்சிட்டு போனீங்கன்னா அந்த பிரபஞ்ச கனெக்ஷன் அதை தான் ஓபன் பண்ணி கொடுக்கும். இது எல்லாத்துக்கும் உண்டான விஷயம் தான். அதே மாதிரி அவங்களுக்கும் நீங்க அவங்களே தப்பா நினைக்கணும். என்னை ஒரு மனுஷியாவையும் மதிக்க மாட்டாங்கன்னா அவங்களுக்கு கனெக்ஷன் இருக்கு. நீங்க அதையும் நினைச்சிட்டு போய் ஓபன் பண்ணா இல்லாத நீங்க உங்க வாழ்க்கை துணை மேல உங்களுக்கு அவங்க உங்களை சரியா மதிக்க மாட்டாங்க, அந்த இடத்த ஓப்பன் ஆகும். அதனால நீங்க ஏதாவது ஒரு கனெக்ஷனை வந்து நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா அது கண்டிப்பா ஒரு புத்தகத்திலேயோ ஒரு சக மனிதர் மூலமாவே வந்துருங்க. அதை இப்பதான் உன்னை நினைச்சேன் 100 ஆயுசு சொல்ற மாதிரி இல்லையா? அது சொன்னாலும் சில பேர் டென்ஷன் ஆகிறாங்க. ஐயோ 100 எல்லாம் இருந்து என்னப்பா பண்ண போறோம், அதனால இப்ப போனா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கூட மனித வாழ்க்கை அமைஞ்சு போச்சு. என்னடா அப்ப நான் கூட இப்ப இந்த சமயத்துல கிளாஸ்லயே இப்படித்தான் சொல்லிட்டு இருக்கிறது. எத்தனை வயசு வேணா ஒரு 60 போகுது 70 போகுது அப்படிங்கிறதெல்லாம் தான் எல்லாரும் சொல்றாங்க. ஏன்னா கடைசி காலத்துல யாரையும் நம்புறது, கஞ்சி ஊத்துவாங்களாம் அப்படி எல்லாம் சொல்றாங்க. ஏன் நல்ல எண்ணத்துல நினைங்களா? ஹார்லிக்ஸ் ஊத்துவாங்களா, பூஸ்ட் ஊத்துவாங்களா, காம்ப்ளான் ஊத்துவாங்களா அப்படி நினைங்கள.
அதை விட்டு கஞ்சி ஊத்துவாங்களான்னு ஏன் நினைக்கிறீங்க அப்படின்னு நேர்மறையா மாத்தி விடுறது. இருந்தாலும் என்னன்னா, இப்ப பாருங்க 100 மார்க் எழுதினா தானே கிடைக்கும். நம்ம அப்படித்தானே எழுதுவோம். 70 எழுதுனா பார்டர்ல பாஸ் ஆனாலும் ஆயிடும். அதனால அந்த எண்ணங்களும் எப்படி இருக்குன்னா, அந்த உள்ள இது இருக்கு. அந்த கனெக்ஷன் மேல யாராவது மூலமா வரலாம். ஒரு அதைத்தான் பெரியவங்க சொன்னாங்க இல்லையா, அசரீரி அப்படின்னு சொல்றது. அந்த அசரீரி சுவாமிஜி சொல்றாருங்க, எப்போதுமே ஈசன் குரல் உள்ள இருந்தே கேட்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த செய்கைகள் நமக்கு வந்துருச்சு. ஆனா அதை மதிக்கணுங்க. யாரு காலில் போட்டு மிதிக்கிறதுனால இத்தனை பிரச்சனை. எத்தனை அன்னைக்கே அவங்க சொன்னாங்களே, கேட்கவே இல்லையே, நான் கேட்காம விட்டுட்டேன் அப்படின்னா செய்கைகளை நம்ம மதிக்கலைன்னு அர்த்தம். சமிக்கைகள், செய்கைகள், சிக்னல்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் அது கண்டிப்பா வரும். பாருங்க, இப்ப அதைத்தான் நம்ம கருவிகளை வச்சு விஞ்ஞானிகள் மழை வரும், 2 நாளைக்கு மழை பெய்யக்கூடும் தான் சொல்றாங்க. அந்த செய்திகள் மேல அவங்களுக்கே 100% நம்பிக்கை இல்லைங்க. நம்பிக்கை இருந்ததுன்னா வானியல் ஆராய்ச்சியாளர்கள் அதை திருத்தமா சொல்லுவாங்கல்ல, நாளை மறுநாள் கண்டிப்பா மழை பெய்யணும். வள்ளுவ பிறந்தகை எழுதியிருக்காரு, சொல்லுலகில் நல்லோர் ஒருவர் உலகில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யன பெய்யும் மழை. அதை தந்தை வேதாத்திரி மகரிஷி ஆழியார்ல அருளரங்கத்துல மழை தவம் பண்ண வெளிவந்தன மழை பெய்ஞ்சது இல்ல, நமக்கெல்லாம் ரெக்கார்டா இருக்குல்ல. இப்பவே அழகா சூழ் கொண்டு இருக்குது, கருமேகம் நல்லா நிறைஞ்சு நிக்குது, நம்ம அதெல்லாம் வாழ்த்துறோம், ஒன்றி கலக்கிறோம். இப்ப மெல்ல 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 அது கசிவா மாறி மழையா பெய்யும். வெளிவந்தனும் பேரிச்சு இல்லைங்கய்யா, தொல்லுலகில் நல்லோர் ஒருவர் இருந்தாருல்ல, இருக்கிறோம்ல நம்ம எல்லாருமே. அப்ப என்னன்னா, நம்ம எல்லாரும் நல்லவங்க தான். பிரச்சனை அங்கல்ல, நம்ம கொதிநிலையில இருக்கிறதுனால அந்த சைகைகளை மதிக்கிறது இல்லை, அதுதான் பிரச்சனை. அந்த இடத்துல எனக்கு கூடங்க, ஆரம்ப காலகட்டத்துல காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே எங்க தந்தையாருடைய சொந்த தொழில், அவர் லாரி வாங்கி ஓட்டிட்டு இருந்தாருங்க. பேங்க்ல எல்லாம் லோன் போட்டு வாங்கி ஓட்டி எங்கேயோ ஒரு சின்ன ரோட்ல நடந்து போயில வேற ஒருத்தர் சைக்கிள்காரோ ரொம்ப மோதி கீழே விழுந்து இந்த பின்பண்டையில் அடிபட்டு கொஞ்சம் விழுத்து போக ஆரம்பிச்சிருச்சு உடம்பு, தலை கீழே எல்லாமே. அது அறுவை சிகிச்சை பண்ணோம்னா அது மண்டையை ஓபன் பண்ணி தான் பண்ணணும். அது 50-50 தான், வேண்டாம் இப்படியே இருந்துக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் அந்த கடனை கட்டணும்னு நான் அந்த தொழில பார்க்க வேண்டிய நிர்பந்தம். அதுக்கு போய் இறங்கி வண்டியெல்லாம் ஓட்டி பழகி நானே ஓட்டி ஆரம்பிச்சு ஒரு புயல் தேசத்துல ஆந்திரால கடைசியில போயிங்க, கடுமையான புயலுங்க. அது என்னமோ ராமேஸ்வரத்துல தான் புயல் உருவாகுங்க. அது கரையை கடக்கிறது கூட ஆந்திராவில் தான். இல்லைன்னா இன்னும் தாண்டி ஒரிசாவை தாண்டி வங்காளத்தை தாண்டி உண்மையான பங்களாதேஷுக்கு போயிடும். அது சில நேரங்கள் அப்படித்தான். இங்க கரையை கடக்கிறது இல்லை. நம்ம எல்லாம் தவம் பண்றதுனால, மழை வாழ்த்து நீரின் மேல் தவம் எல்லாம் பஞ்சேந்திரி தவம் எல்லாம் பண்றதுனால, பஞ்சபூத தவம் எல்லாம் பண்றதுனால ஒருவேளை நம்மளை விட்டுறதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பயங்கரமான சாலையெல்லாம் துண்டிப்பு போயிடுச்சுங்க. நான் போய் சிக்கன சாப்பாடு இல்லை, எல்லாம் கஷ்டப்பட்டு அப்புறம் இப்படியே தாண்டி தாண்டி ஒரு இடத்துக்கு சேர்ந்தேன். கிட்ட அங்கேயும் ஒரு 2 நாள், ஒரு வாரம் ஆயிடுச்சு. பெரிய இதெல்லாம் இல்லை, எப்படி ஊர் போய் சேருவோமா, நம்ம வாழ்க்கை இதோட முடிஞ்சிருமா அப்படின்னு. சின்ன வயசு தான். அப்படி இருக்கிற போது கடவுளே ஏதோ ஒரு நல்ல வழி காட்டுங்க அப்படின்ட்டு நினைச்சிட்டு ஒரு அருமையான ஒரு லாரி வந்ததுங்க. நல்ல மஞ்சள் கலர் தமிழ்நாடு வண்டி தான். தமிழ்லயுமே நேம் போர்டு எழுதியிருந்தாங்க, பெயர் பலகை இல்லையா, அது மேல எழுதியிருந்தாங்க. அதுல எழுதியிருந்த வாசகம் எனக்கு பிரபஞ்ச சமிக்கையே வந்ததுங்க. என்னன்னா, நல்லதே நடக்கும். எவ்வளவு அழகான வார்த்தைங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதுது. அதை நான் தெளிவாக அது தமிழ்ல எழுதியிருந்தேன். அது வெளி மாநில வண்டி லாரிகள்லாம் ஆங்கிலத்துல தான் எழுதுவாங்க. தமிழ்ல நல்லதே நடக்கும் எழுதியிருந்தோம்னா கொட்டை எழுத்துல, அது பச்சை கலர்ல, மஞ்சள் பேக்ரவுண்டு பச்சை கலர்ல எழுந்தோன்னே அவ்வளவு மகிழ்ச்சியா போச்சுங்க எனக்கு. பிரபஞ்சமே கடவுளே இதை அனுப்பிச்சிருக்காரு, நல்லதே நடக்கும், நம்ம இனி போயிடலாம், அந்த பிரச்சனை இல்லைன்னு மெல்ல 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 அப்புறம் அப்படியே வழி காட்டுச்சுங்க. பிரபஞ்ச வழி நமக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிடைச்சது. நல்லா ஊர் சேர்ந்து ஒரு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க எனக்கு. அதுவுமே வர்ற வழியில ஒரு கடைசி அந்த பார்டர்ல ஒரு லோடு கிடைச்சது. அது மீறிட்டு செலவு காய்ச்சி அப்படின்னு சொல்லிட்டுங்க அதையும் எடுத்துட்டு பாருங்க. அதுதான் நம்ம ஒரு ஸ்டெப்பு நடந்தா இறைவன் 10 ஸ்டெப்பு நமக்காக நடப்பாருங்கிறது. இதை கூட சுவாமிஜி இந்த ஆக்கத்துறைன்னு எழுதியிருக்காங்க. நாளொரு நற்சிந்தனையில அருமையா ஆக்கத்துறையில அறிவை செலுத்து, ஊக்கமுடன் உழை, வெற்றி நிச்சயம்னு சொல்றாரு இல்லையா. அப்ப என்னன்னா, நம்ம கிட்ட இந்த பிரபஞ்சம் வற்றா இருப்புங்க, வந்துட்டே இருக்கும் கனெக்ஷன். அது என்னன்னா நமக்கு பண்ணா வராதுங்க. இதுதான் பிரச்சனை.
நம்ம குடும்பத்துக்கு பண்ணா பெருசா வராது. நமக்கு தேவையான அளவுக்கு தான் வரும். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இன்னும் வேணும் இன்னும் வேணும்னா அங்க ஆள் மனசு இல்ல, கனெக்ஷன் கட் ஆயிடும். இதுதான் பிரச்சனை. இது பேர் சுயநலம்னு பேருங்க. அது எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும்னா அது பற்றாக்குறை. அந்த பற்றாக்குறையை நிறைய இடத்துல இல்லாமையே இருக்கிறாங்க. இல்லாதவங்க நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு தான் அது போய் சேரணும். அப்ப நம்ம சேவை மனப்பான்மையா மாறிட்டோம்னா தொண்டின் மேன்மை பார்க்கிறோம். சுவாமிஜி சொல்றாங்க. ஏன்னா தன்னலம் இல்லாம மத்தவங்களுக்கு கொடுக்கிற போது நம்ம மூலமா அந்த இருக்கு ரிலீஸ் ஆகி வந்துட்டே இருக்குமா. அதுல கிடைக்கிற இன்பம் அளப்பரிய இன்பம்னு சொல்றாங்க. வள்ளுவர் சொல்றாங்க இல்லையா, ஈர்த்துவக்கும் இன்பம் அறியார்கள் தாம் உடைமை வைத்திழக்கும் வன்கணவர்ங்கிறார். பாருங்க, அந்த ஈர்த்துவக்கும் இன்பம் எல்லாத்துக்கும் கொடுக்கிற இன்பம் அப்ப பிரபஞ்சம் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். அதானே முன்னேறிய நாடுகள்ல எல்லாம் சேரிட்டின்னு பண்றாங்க இல்லையா. நம்ம அது கொஞ்சம் நமக்கு என்ன வேணும். அதுக்கு காரணம் என்னன்னா இன்னைக்கு கம்பேரிசன் அதிகமாயிடுச்சுங்க. பிறந்த குழந்தைகள்ல இருந்தே நம்ம அந்த கம்பேரிசன் கொடுக்க 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 என்ன ஆகுதுன்னா, எனக்கு நான் தான் நல்ல மார்க் வாங்கணும், நான் தான் நல்லா படிக்கணும், நான் தான் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படிங்கிற ஒரு மேல் மனசுலயே இருந்து அந்த நடு மனசுக்கு போறதுனால குழப்பம். ஆள் மனசுங்க நல்லது கிட்டது தெரியாது இல்லையா. நீங்க அது காலையில தூங்கி எந்திரிக்கல இந்த கனெக்ஷன் கிடைக்கும். காலையில ஃபர்ஸ்ட் மார்னிங் எந்திரிக்கிற போது. ஆனா இன்னொரு விஷயங்க, மூளை முழிச்சாச்சுன்னா ஓப்பன் ஆயிடுச்சு, முழிப்பு வந்துச்சுன்னா எந்திரிச்சிருவாங்க. நிறைய பேர் நம்ம எல்லாம் படிச்சிருப்போம் தவிர மூளை ஓப்பன் ஆயிடுச்சுன்னா தூங்க விடாது, சும்மா தான் படிச்சு. அதனால அந்த நேரத்துல நீங்க அந்த டக்குன்னு எந்திரிச்சு ஒரு தியானம் ஒரு கனெக்ஷனும் அதுதான் அதிகாலை நேரத்துல காண்கின்ற கணா பலிக்குங்கிறார் சுவாமிஜி. கனவுகள் வருங்காலம் உணர்தல்னு ஒரு சப்ஜெக்டே வச்சிருக்காங்க. அந்த வருங்காலத்துல என்ன நடக்குங்கிறது உணர்தல் ஞானிகளுக்கு அது சாத்தியம். என்ன காட்டுனா அவங்க எப்பவுமே அந்த ஃப்ரீக்வன்சி தான். சுவாமிஜி கிட்ட ஒரு கேள்வியே கேட்டாங்க இல்லையா மேலை நாடுகள்ல, சுவாமிஜி இன் விச் யூனிவர்சிட்டி யூ ஹாவ் ஸ்டடிட் அப்படின்னு அந்த அமெரிக்க தேச பெண்மணி கேட்டோம்னா சுவாமிஜி சொன்ன பதில் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஐ ஹாவ் ஸ்டடிட் ஃப்ரம் த யூனிவர்ஸ் அப்படின்னு. யூனிவர்சிட்டி இல்லையா, யூனிவர்ஸ் அதான் பிரபஞ்சம். யூனிவர்ஸ் தான் பிரபஞ்சம். அப்ப பாருங்க, அவங்களுக்கு அந்த சைகைகள் நல்லா தெரிஞ்சிருக்குது. அதனாலதான் ஞானிகள், அதனாலதான் மகான்கள். அது அந்த கனெக்ஷன்லயே இருக்கிறதுனால பெரிய மற்றவங்களுடைய குறைகளையும் பெருத்துப்படுத்த மாட்டாங்க. அது பாருங்க, அது நல்ல விஷயம். சுவாமிஜி சொல்றத பாருங்க, குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகில், குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம், பெற்றிடுவோம் புதிய கல்விங்கிறார். இந்த கல்வி என்னங்க, பெற்றிடுவோம் புதிய கல்வி. அப்ப இது பழைய சமுதாயம் நம்மளை குறை சொல்லிட்டே இருக்குது. அது குற்ற உணர்வா இருக்குது. அந்த குற்ற உணர்வு நமக்கு பிரச்சனையா இருக்குதுங்க. அது இதாங்க, இது நிறைய இடங்கள்ல நடக்குதுங்க. எல்லாத்தையும் குறை சொல்லி 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 அதான் குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகில்ங்கிறார். யாரும் கிடையாது குற்றவாளி பாவின்னு ஒருத்தரும் கிடையாது. குறைகளுக்கு காரணமும் பழைய சமுதாயம், பெற்றிடவும் புதிய கல்வின்றார். இந்த ஆன்மீக கல்வி தெரிஞ்சிட்டீங்கன்னா எந்த சூழ்நிலையில நமக்கு அந்த குற்ற உணர்வு உள்ள வராது. அப்ப இந்த அதிகாலை நேரத்துல நீங்க ஃபர்ஸ்ட் எந்திரிக்கையில சுவாமிஜி சொல்றாங்க இல்லையா, நைட் தூங்குற போது அதுக்காக சொல்லிட்டு தூங்குங்க. எவ்வளவு நல்ல விஷயம். சினிமா தொடர்களை பார்த்துட்டு தொலைக்காட்சி தொடர்களை பார்த்துட்டு இதெல்லாம் படுக்கிறத விட மொபைல பார்த்துட்டுங்க. அது இன்னைக்கு எல்லாம் ரீல்ஸ் நிறைய பாக்குறாங்க. அந்த இன்ஸ்டாகிராம் நாங்கெல்லாம் அது இல்லை, நமக்கு அது வேண்டாங்கிறது. ஏன்னா இதே நல்லா இருக்குங்க, வழியாரு ஜூம் நெட் நல்லா இருக்குது. ஜூம் இல்லையா, நம்ம பெருசு பண்ணி காட்டுறது பிரபஞ்சம் தானே இருக்கு. நீங்க நம்ம இருக்கிற அறிவை பிரபஞ்ச அளவுக்கு வச்சு அது ஜூம் தான். ஜூம் பண்ணி காட்டுன்னு சொல்றாங்க இல்லையா, நம்ம ஜூம்ல தான் இருக்கோம். இதே போதுமே. நம்ம அது இல்லாம அப்புறம் இது என்ன யூடியூப்ல எல்லாம் போட்டுங்க அந்த ரீல்ஸ் நிறைய பார்க்க. இப்போ அந்த அளவுக்கு கொதிநிலை அது ஒருத்தர் நல்லா சொன்னாங்க. என் ஒய்ஃப் பார்த்துட்டு இருக்கேன், நானும் பார்த்தேன். அவரு இந்த பேக்கரிக்கு போய் டீ குடிக்கலான்னு நண்பர் கூட போயிருக்காருங்க. பயங்கரமான இவரு டீ சூடா இருந்திருக்காரு. போனோடனே 2 சக்கரை டீ இல்லாம இருக்காரு. டயபெட்டிக் இருக்குது, சர்க்கரை இல்லாம டீ வேணுங்கிறது. இவர் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்திருக்காரு பாருங்க. 2 சர்க்கரை டீ இல்லாம இருந்திருக்காரு. அது சர்வர் ஏப்பான்னு கேட்டோம்னா டிப்ரெஷன். டிப்ரெஷனுக்கு அது டிப்ரெஷன் சார் அப்படின்னு அவ்வளவு டிப்ரெஷன்லயே இருந்துட்டு இருக்காங்க. குறிப்பா ஆண்களுக்கு டிப்ரெஷன் அதிகம். என்னன்னே தெரியல. எல்லாரும் நீ அதுக்கு சரி வரல வீட்டுல வெளியில எல்லா இடங்கள்ல அது ஒரு பழக்கமா மாறிட்டு. அதை நீங்க
சொல்றாரு இல்லையா சுவாமிஜி, பிறர் கூறும் கடும் சொற்களை அவை சொல்லப்படாதது போல் பாவிக்க வேண்டும், அப்போதுதான் அமைதி பிழைக்கும்னா நம்ம அமைதி பிழைக்கணும். இல்லைன்னா நம்ம அமைதி கொண்டு விடுவாங்க, மிதி வச்சு கொண்டு விடுவாங்க. அது என்னன்னா, அது மற்றவங்களுக்கு சொன்னது இல்லையா, நமக்கு நம்ம அமைதியா இருந்தா தான் நம்ம குடும்ப அமைதியில இந்த சப்ஜெக்ட் வருது. இருந்தாலும் எதுக்கு சொன்னாங்கன்னா, பிறர் கூறும் கடும் சொற்களை நாம் சொல்லக்கூடாது. எனக்கு இல்ல, அது யாரோ எங்கேயோ வருது அப்படிங்கிறத நம்ம அமைதி பிழைக்க, நம்ம அமைதி இருந்தா தான் நமக்கு அந்த மேல் மனசுல இருந்து வர்றத நடுமணம் அழகான வேலைங்க, ஃபில்டர் பண்ணும். நடுமணம் ஃபில்டர் பண்ணி தான் நீங்க அதான் ஆக்கினை துரியம். அதுக்கு நடுமனசுக்கு வந்தாச்சுன்னா எதை பேசலாம், எதை பேசக்கூடாது. அது இன்னைக்கு கூட ஒருத்தர் எழுதியிருந்தாரு இந்த மாதிரி, இப்படியே ஒரு பேசி பழக போறதுக்கு 2 வருஷம் ஆகிதான். 2 வருஷம் ஆனா ஆனா எதை உருப்படியா பேசணும், எதை உருப்படியா பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஆயுள் பரியந்தமா தான். அது நம்ம ஆயுசு முடியிற வரைக்குமே அது தெரியாம போகுதான். அது சொல்றாங்க அந்த மாதிரி. பேசாம இருக்கிறத நல்ல மனப்பயிற்சி வேணுங்கிறாங்க. மனப்பயிற்சி பேசிட்டு இல்லாம பேசுறவங்க அது என்ன சொல்றாங்க இல்லையா சுவாமிஜி, குறிதவறி வெடிக்கும் துப்பாக்கியை போல நெறி தவறி என்னும் எண்ணங்கள் சொல்லாம செய்யலாம அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதனால அந்த இது இல்லாம மனப்பயிற்சியோடு இருக்கிறதுக்கு மேல் நடு மனசுல ஃபில்டர் அதான். நீங்க பாருங்க, எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் எல்லாம் நடு மனசுலதான் சுவாமி பயிற்சி பண்ண சொல்லுவாங்க. நல்ல அருமையான துரிய நிலையை உட்காருங்க, நடு மனசுல ஃபில்டர் பண்ணுங்க. ஏன்னா மேல் மனசு குப்பையை அள்ளி வாரி போட்டிருக்கு. இதெல்லாம் எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு மட்டும்தான் வேணும், அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, கண்ணாடி முன்னாள் நின்று சொல்லுப்பா அப்படின்னு சொன்னாங்க. எப்பா, அவன் சரியில்லை, அவன் சரியில்லைன்னு சொல்றத உன் கண்ணாடி முன்னால் நின்று சொல்லிப்பாரு, அப்ப தெரியும். அது யாருமே சொல்றது இல்லை. அப்போ அந்த மேல் மனசை ஃபில்டர் பண்றதுதான். எண்ணத்துல இருந்து ஆசையில இருந்து சினம் இருந்து ஃபில்டர் பண்ணிட்டாங்கன்னா அது உள்ள நிற்கும். நல்லது ஆள் மனசுக்கு என்னைக்காவது பாஸ் ஆயிரும், ஆள் மனசுக்கு நல்லது கெட்டது தெரியாது. எது பாஸ் ஆகி உள்ள வந்ததோ, எப்ப பிரபஞ்சம் அனுமதிக்குதோ, அந்த பிரபஞ்சத்தினுடைய செய்கை வந்ததோ அது செயலாவும் சொல்லாவும் மாறியே தீரும். யாருனாலையும் நிறுத்த முடியாது. அது இறைவன் காலம். அதனால விதைகள் தான் தொடர்ச்சியா தீரும். கனெக்ஷன் கிடைச்சாச்சுங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால நல்ல விதையா இருந்ததுன்னா பிரச்சனை இல்லையா, கெட்ட விதைகளா இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, பாஸ் பண்ணும். அப்ப ஆழ் மனசுல பதிவானது எங்க இருக்கு? இதுதான் இந்த இடத்துல செய்கைகள். இதுதான் நீங்க ஆழ் மனசுலயும் அதான் குணாதிசயம்னு பேரு. நம்முடைய டெஸ்டினின்னு சொல்லக்கூடிய குணாதிசயம் அது 2 விஷயத்துல வருதுங்க. பெற்றோர்கள் மூலமா நமக்கு கருத்தொடரா வந்துருது, பில்டின். அது செஞ்சிடம்னு சொல்றோம் இல்லையா, பில்டினா அக்வைர்டு நாலேஜ்ன்னு சொல்றோம் இல்லையா, நம்ம வெளியிருந்து வரக்கூடிய அக்வைர்டு நாலேஜ், அக்வைர் பண்ணிக்கிறது, நம்மளா சேர்த்திக்கிட்டது, நம்ம அனுபவம், நம்ம விவரம் தெரிஞ்சிருந்து நாம் பெற்ற அனுபவங்கள் நல்லதா இருந்துச்சுன்னா அந்த கருமையத்தையே நமக்கு ஆழ்மனம். அதாங்க கேரக்டர். நம்ம டெஸ்டின்னு சொல்லக்கூடிய சுவாமிஜி சொல்றாரு இல்லையா, கருமைய களங்கங்கள் அப்படின்னு சொல்றாரு. கருமைய களங்கங்களை போக்கக்கூடிய வழிகளையும் சொல்றாரு. ஒரே வார்த்தைங்க, அதுல 10 சொன்னாலும் அதெல்லாம் டோன்ஸ் அண்ட் டோன்ஸ், இது டூஸ் தான். நியமம் நியமம் எல்லாம் வருது இல்லையா, நம்ம அஷ்டாங்க யோகத்தில் நியமம் டோன்ஸ், நியமம் டூஸ். இது பிராணாயாமம், ஆசனம், தியானம், தாரணா, தியான, சமாதின்னு அந்த அஷ்டாங்கத்துல வர்றது போல சுவாமிஜி கருமைய களங்கங்களை போக்குறதுக்கு 5 வழிபாடு, 5 அளவு முறை, அறநெறி வாழ்க்கைன்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆனா ஒரு இடத்துல கரெக்டா சொல்லுவாங்க பாருங்க, தொண்டின் மேன்மையும் சேவையும் சொல்லுவாங்க. தனது வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இதாக டொனேஷனாக வழங்குறது, நல்ல நிதியாக வழங்கினா அதுவும் தூய்மை வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு இடத்துல கிளீனா எழுதுவாங்க, ஆன்மா தூய்மை பெற அகத்தவம் இயற்றுதல். ஆன்மா தூய்மை பெற அகத்தவம் இயற்றுதல். அது பெரிய வார்த்தைங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க சுவாமிஜி? ஏன்னா இறை உணர்வும் அறநெறியும் யான் பெற்று உய்வதற்கே அகத்தவத்தில் ஆழ்ந்தேன்னு ஒரு பாடல்ல சுவாமிஜி எழுதியிருப்பாங்க. யான் பெற்று உய்வதற்கே, அந்த உய்யும் நிலையறிய அதை குருவாக விடுவாங்க. அதான சொல்றாரு, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்றார். குரு மூலமா தான் வரணும் அப்படின்னு.
அப்ப அந்த இடத்துல ஆன்மா தூய்மை வர அகத்தவம் ஏற்ற போது அறநெறி வாழ்க்கை என்ன இயல்பா வந்துருன்னா அதெல்லாம் பண்ணிட்டு டோஸ் இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு அகத்தவத்துல இருந்ததுன்னா நம்ம கருமையத்துல ஆல்ரெடி பெரியவங்க பாஸ் ஆனது இருக்குது. நம்ம அக்யூரேட் நாலேஜ் நல்லதா இருந்திருந்ததுன்னா பிரச்சனை இல்லைங்க. நல்லதா இல்லைங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த தற்சோதனைகள் எல்லாம். அப்ப இனிமேல் கொண்டு குரு கனெக்ஷன் கிடைச்சாச்சுன்னா அக்யூரேட் நாலேஜ் நல்லா தான் இருக்கும். நம்ம வரக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் நல்லா தான் இருக்கும். அந்த நல்ல அனுபவங்களை நம்ம வந்து தக்க வச்சுக்கிற போது உள்ள இருக்கிறது தடுக்கும். உள்ள வந்து அதெல்லாம் வேண்டாம் போகும் சோம்பேறித்தனம். அது ஆழ்மனது அது பில்ட்னாவே வந்துருச்சுன்னா என்னதான் பண்ண முடியும்? நீங்க அதனாலதான் நாங்க என்னன்னா இப்ப பயிற்சி எல்லாம் நடத்தும் போது தெய்வ பயிற்சியும் கண்ணாடி பயிற்சியும் ஏன் சுவாமிஜி கொடுத்தாங்கன்னா இந்த வேண்டாத இதை வந்து நம்ம வெளியேற்றுறதுக்கு ஒரு வல்லமை வேணும். நம்ம மனசுக்கு வந்து ஒரு பவர் வேணும். அந்த பவருக்கு தான் மனம் ஜீவகாந்தம் தானே. ஜீவகாந்தம் உள்ள இருக்கிற ஜீவகாந்தம் கொந்தளிப்புக்கே சரியா போயிருக்கு. நம்ம பிரச்சனைகளுக்கே சரியா போயிருக்கு. டிப்ரெஷன் அதுக்கே சரியா போயிருக்கு. ஆனா உள்ள இருக்கக்கூடிய ஆழ் மனசுல இருந்து எடுத்து வெளியே அனுப்புறதுக்கு என்ன வேணும்னா ஜீவகாந்தம் பெருக்க பயிற்சிகள். அந்த பெருக்க பயிற்சியும் கூட நாங்க கொடுக்கற போது கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நல்ல தவநிலையில இருந்து இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சியை பண்ணுங்கன்னு சுவாமிஜி சொல்றாங்க. ஏன்? அப்பதாங்க மேல் மனசுல இருந்து புறமணம் வேலை செய்யாது, நடுமணம் வந்து நீங்க வேலை செய்யும். அப்ப நடுமணம் வந்து நல்ல விஷயங்களை தான் எடுத்து காமிக்கும். அதை நீங்க அந்த நிலையில ஜீவகாந்த பெருக்க பயிற்சி பண்ற போது உங்களுக்கு சூப்பரா செட் ஆயிருங்கிறது தான் கனெக்ஷன். ஆனா என்னன்னா சில பேர் மேல் மனசுலயே இந்த தேவ பயிற்சி கண்ணாடி பயிற்சி எல்லாம் பண்ணாங்கன்னா பிரச்சனைங்க. நிறைய இடங்கள்ல நாங்க அதை வலியுறுத்தி சொல்றது என்னன்னா நீங்க எதை நினைச்சிட்டு பண்றீங்கன்னா அது பெருகி போயிடும். அந்த காலத்துல ஒரு துணை பாடத்துல ஆங்கிலத்துல ஒரு இது வருங்க, டாக்டர் ஜேக்கிள் அண்ட் ஹைட் அப்படின்ட்டு ஒரு இது வரும், படிச்சிருக்கோம். எப்படின்னா டாக்டர் ஜேக்கிள் நல்லவருங்க, டாக்டர் ஜேக்கிள்னு வச்சுக்கேன், அவர் பேரு தான் நல்லவர். அவர் எல்லாத்துக்கும் சேவை மனப்பான்மையோட மருத்துவம் பார்த்துட்டே இருப்பாங்க. நைட் ஆனா மது அருளிட்டுங்க அவர் என்னென்ன வேண்டாத நினைக்கிறாரோ அதையெல்லாம் பண்ணுவார் விடிய விடிய. அப்புறம் ஒரு மருந்து குடிச்சா நல்லவரா மாறிக்குவேன். இது என்ன ஆச்சுன்னா கெட்டத நீங்க நல்லவனா இருந்து கெட்டதா மாறுறது போய் மறுபடியும் நல்லவனா குடிக்கிற மருந்து உங்களுக்கு வேலை செய்யாம போச்சு. ஏன்னா கெட்டதனுடைய இது வந்து அதிகமாயி போச்சு, தாக்கம் அதிகமானதுனால. அப்ப என்ன ஆச்சு, இவர் வந்து கெட்டவனா இருந்து நல்லவனா மாறதுக்கு மருந்து குடிக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிப்போச்சு. அப்ப டாக்டர் ஜேக்கிள் வந்து ஹைடு மறைஞ்சு மறைஞ்சு கெட்டது பண்ணிட்டு இருந்தவர் ஹைடாவே மாறி போய் நல்லவனா மாறுறதுக்கு மருந்து வரணும். அதான் வந்து விட வேண்டியதை விட்டு விட்டால் பெற வேண்டியது அங்கேயே இருப்பது தெரிய வரும் சுவாமிஜி நிறைய இடங்கள்ல சொல்றாங்கன்னா அதுதான். அப்ப கருமைய கலைஞர்களுக்கு இது அகத்தவம் பண்ண இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சி எல்லாம் நல்லா பண்ண மனம் வந்து நீங்க அது கரெக்டா இருக்கணும். அப்ப டென்ஷன்லயே நீங்க தயவு செய்து ஜீவகாந்த பெருக்கம் பண்ணக்கூடாதுன்னு அப்படி இருந்ததுன்னா பேசாம நல்லா ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு அருமையா இப்ப ஜெர்மன்ல எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். மேலை நாடுகள்ல அலுவலகங்கள்ல வேலை செய்யறாங்க இல்லையா, மேலதிகாரி கண்டபடி திட்டுனா அவங்க ரிலாக்ஸ் பண்றதுக்கு அவங்க உருவம் வரைஞ்ச இந்த பஞ்சு நிறைத்த பொம்மைகள்லாம் கீழே அண்டர் கிரவுண்ட்ல கட்டி விட்டுட்டாங்களாம். அதனால அந்த அண்டர் கிரவுண்ட்ல போய் குத்துன்னு குத்தி யாரு திட்டினாங்களோ அவங்க பேர் எழுதி அந்த டென்ஷனை போக்கிக்கிறதுக்கு இயல்பு ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அதனால அதை கூட நாங்க சொல்றது உண்டு, இல்லையா நாங்க எல்லாம் கிளாஸ் நடத்துறோம், தயவு செய்து நீங்க எங்க பேர் எழுதியெல்லாம் இந்த மாதிரி பண்ணிடாதீங்க, சிரமமா போயிடும் அப்படின்னு சொல்றோம். ஜீவகாந்த பெருக்கம் வந்து நல்ல மனநிலையில பண்ற போது உங்களுக்கு பெருக்கிடுங்க. ஆன்மாவுக்கு இருக்கக்கூடிய களங்கங்களை இருக்கக்கூடிய வல்லமை நமக்கு வரும், தைரியம் வந்து வரும். அதான் ஸ்ட்ராங் ரெசல்யூஷன் பேருங்க. உறுதியான முடிவு எடுக்கிற போது நமக்கு அது கருமை ஆழ் மனசுல இருந்து வெளியே கொண்டு வரலாம். அகத்தவம் சேர்ந்துக்குது, மனம் வந்து அகத்தவத்துல அடைச்சலும் மிக நுண்ணிய நிலைக்கு போயிருக்கு. அந்த நுண்ணிய நிலையில எந்த ஃப்ரீக்குவன்சியில இந்த ஆழ் மனசுல ரெக்கார்ட் ஆச்சோ அந்த ஃப்ரீக்குவன்சி இதை டச் ஆகி என்றோ ஒரு நாள் அதை எடுத்துடணும். அது எடுக்கணும்னு நமக்கு ஒரு உணர்வு பார்த்தலங்க, இதே பிரபஞ்ச செய்திகள் தான். நண்பர்களே, ஆன்மீக சான்றோர் பெருமக்களே, அந்த நம்ம இனி மேற்கொண்டு இதை நான் பண்ண மாட்டேன், இனி வந்து கரெக்டா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு ரெசல்யூஷனே நம்ம அம்மா அப்பாவுக்கு இருந்த ஒரு செய்கைகள், பிரபஞ்ச கனெக்ஷன். அது அவங்கனால முடியல, நம்ம மூலமா அதை வந்து வந்திருக்கு. நமக்கு நல்ல குரு கிடைச்சிட்டார் இல்லையா, அந்த குரு காட்டிய வழியில நடக்கிற போது அந்த செய்கைகள் வந்து கிளியரா வருங்க, வரும், வந்துட்டே இருக்கு.
எனக்கு எப்படி அது நல்லதே நடக்கும் வந்து அதே போல நம்ம என்னன்னா அதுல வந்து சந்தேகம் இல்லாம இருக்கணும். என்ன சமீபத்துல தெரிஞ்சு கொண்ட விஷயம், ஒரு எல்லளவு சந்தேகம் இருந்தாலும் அந்த பிரபஞ்சம் வந்து நீங்க முதல்ல சந்தேகத்தை தீர்ப்பா, சந்தேகம் ஏன் வந்தது, எதுக்கு வந்தது, எதனால வந்ததுன்னு அதை ஆராய்ச்சி பண்ணி அதை சரி பண்ணிக்கிறோ. அந்த சந்தேகம் இருக்கிற வரைக்கும் நான் மற்ற பக்கம் போயிட்டு வரேன், கனெக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்ட்டு வருங்க. நம்ம வந்து காலையிலேயே வந்து நைட் அன்காப் சொல்றது அர்த்தம். அது பேர் ஆற்றல் நல்லா கிளென்ஸ் பண்ணி நீட்டா எந்த குறையும் இல்லாம நன்றி உணர்வோட இதுவா தற்சோதனையும் பண்ண சொல்றாங்க இல்லையா. இன்று வந்து நான் இந்த தவறு பண்ணியிருந்தாலும் நான் பொருட்தருக நான் வந்து இனி மேற்கொண்டு அது பண்ண மாட்டேன்னு ஒரு ரெசல்யூஷன். அப்ப அந்த தூங்குற நேரத்துல நடு மனசுல இருந்து ஆழ் மனசுக்கு போறவர் தூங்குற போது ஆழ்மனம் முடிச்சுட்டாங்க இருக்கும். நடுமணம் மேல்மனம் தானே தூங்கிடுது, ஆழ்மனம் முடிச்சுட்டான் இருக்கும். அதை முடிச்சுட்டு இருக்கிற போது நல்லா கேட்டுங்க. அப்ப வேண்டாத எண்ணங்கள் வந்துதான் நடு மனசுக்கு வந்து கனவா வரும், மூளை வழியா விடும். அப்போ உங்களை துரத்துறது இதெல்லாம் இருக்கிறது. நீங்க பிரபஞ்ச கனெக்ஷன் கிடைச்சிருக்குது, குரு கடாட்சம் கிடைச்சிருக்குது. அந்த கடாட்சத்தின் மூலமாக நமக்கு வந்து குரு அருள் நமக்கு குரு அருள் கிடைச்சதுனால இது வந்து வெளியே இருந்துன்னு அர்த்தம், ரிவர்ஸ் ஆகி வருதுன்னு அர்த்தம். அதனால கெட்ட கனா கண்டா வந்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை நண்பர்களே. நம்ம கிட்ட ஆழ் மனசுல இருந்து ஒரு கெட்ட சிந்தனை அம்மா அப்பா தந்ததா இல்ல நம்ம சேர்த்துக்கிட்டதா அது வெளியே இருந்துன்னு அர்த்தம். அதனால எனக்கு நல்ல கெட்ட கனவு இருக்குன்னு தூங்காதீங்க, அந்த கனெக்ஷன் தப்பு இருக்கு. அது ஆட்டோமேட்டிக்கா வரணும், பிரபஞ்ச கனெக்ஷன் வந்துடும். அப்ப அதனால அதிகாலை கனவு பலிக்குன்னு சொன்னதும் அதுதான். நீங்க அதிகாலையில மூளை முழிச்சிருச்சு, உடம்பு மேல் மனசு இன்னும் கொஞ்சம் படுன்னு சொல்லுது, நல்லா வேண்டாம் எந்திரிச்சு அழகா உடற்பயிற்சி பண்ணி படுத்துக்குவோம். நல்ல உடற்பயிற்சி பண்ணிட்டு நல்லா ரிலாக்ஸேஷன் பண்ணுவோம், உடம்புக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடு மனசு கமாண்ட் கொடுத்துட்டு அது அருமையான செய்யுங்க. எனக்கு வந்து செய்ய இதுதான் என் மனசும் அதான் சொல்லும், நிறைய இடங்கள் அதான் சொல்லுவோம். 5 நிமிஷம் தெரிஞ்சுக்கணும். அது குளிர்காலத்துல பாத்ரூம் யூரின் போயிட்டு வந்து இன்னும் நல்லா இருக்குங்க, சுகமா இருக்கு. வெய்ய காலத்துல ஏசி போட்டு படிச்சோம்னா அவ்வளவு நல்லா இருக்கு. நல்லா ஃபேனை லைட்டா வச்சுட்டு அந்த மேல் மனசு அவ்வளவு சுகம் திருப்தி கண்டு வச்சிருக்குது. வேண்டாம் முடிச்சிட்டோம், இனி வந்து உடற்பயிற்சி பண்ணிட்டு அப்புறம் ரிலாக்ஸேஷன். சுவாமி உலகத்துல எங்கேயுமே இல்லாத எக்ஸசைஸ் இல்லையா. அந்த நம்ம வந்து உடல் தளர்த்துதல்ங்கிறது அருமையானதுங்க. இப்படி ரிசர்ச் பண்ணி சுவாமிஜி கொடுத்தாங்கன்னு தெரியல. உடற்பயிற்சியில 3 ஓட்டங்கள் நமக்கு தெரியும், ரத்தம், வெப்பம், காற்று. அதையினுடைய ஃப்ளோவை கரெக்ட் பண்ணிடுறாங்க. ஆனா இந்த ஓய்வு தரும் பயிற்சியில தான் இன்னொரு ஃப்ளோவை கரெக்ட் பண்றாங்க சுவாமிஜி. அந்த ஃப்ளோவே கொதிநிலை, மனம், காந்தம். அந்த காந்தத்தை எல்லா இடங்களையும் நிறுத்தி 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 காந்த ஓட்டத்தையும் கிளன்ஸ் பண்றதுதான், சீராக்கிறது தான் ஓய்வு தரும் பயிற்சி. அதை நம்ம உடற்பயிற்சி பண்ணிக்கலாம்னு எனக்கு ஒரு செய்கை வந்து அதுல இருந்து எப்போ முடிச்சாலும் 3 மணியா இருந்தாலும் சரி எந்திரிச்சு உடற்பயிற்சி பண்ணிட்டு நல்லா தோணும். தூங்கிட்டோம்னா அது ஒரு அருமையான ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அது வந்து அதுக்கு பின்னால நம்ம ஜீவகாந்த பெருக்க பயிற்சி தவம் எல்லாம் பண்ற போது ஆழ்மனு சேர்ந்துங்க சூப்பரா ரெடி ஆயிருங்க. இது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அதனாலதான் நான் சில இடங்கள்ல தவம் செட் ஆகிறது இல்லைன்னு புதிய அன்பர்கள்லாம் வந்து கேட்பாங்க. என்னன்னா அங்க பயிற்சியாளர்களுக்கு அந்த பயிற்சி ஆசிரியருக்கு நான் சொல்லிடுவேன், ஐயா கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் நல்லா கொடுங்க, சுவாமிஜியே நடத்துறத போட்டு விட்டுருங்க. யூடியூப்ல நீங்க போட்டீங்கன்னா ஓய்வு தரும் பயிற்சி தந்தை வேதாத்திரி மகரிஷின்னா வருது இல்லையா. அதை நீங்க போட்டு விட்டீங்கன்னா அது கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஓடுது இல்லையா. அந்த ரிலாக்ஸேஷன் பண்றாங்கன்னா அதுக்கு பின்னாடி தியானம் நல்லா செட் ஆகும். ஏன்னா உடல் செல்கள் பழக்கத்தில் இருக்குதுங்க. இந்த மனம் பழகி எல்லா பக்கமும் இதா இருக்கிறதுனாலதான் நம்ம அறியாம உடல் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஏதோ தவறு பண்ணிடுது இல்லையா. செய்கைகள் பண்ணிருக்கு, பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம் பேசிட்டு இல்லையா, செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம் இல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோம் இல்லையா இல்லையா. அதெல்லாம் என்ன காரணம்னா செல்கள்லாம் பழக்கத்தில் இருக்குது. அதையே காந்தத்துல அந்த ஓட்டத்தை கிளன்ஸ் பண்ணி தூய்மைப்படுத்துறதுதான் அருமையான இது. இன்னைக்கு கூட மொட்டை மாடியில பார்த்தேங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கிளன்ஸ் வந்து நல்லா இருந்ததுங்க. பிரபஞ்சாதே சித்ரா பௌர்ணமி இல்லையா, அதனால அவரையும் நினைச்சிட்டேன். அதனால சந்திரன் தானே அருகாமையில் இருக்கிறது நமக்கு மனோகாரகன்னு ஜோசியத்துல அவர் தானே சொல்றோம். ஆயுள்காரகன் அவரு ஈஸ்வர் சனீஸ்வர். ஏன்னா நான் அது வேற ஒண்ணும் இல்லைங்க, நரம்பு துலாம் ராசியில நரம்புகளை ஸ்ட்ராங் பண்ணிடுறதுனால ஒரு மனுஷனுக்கு நரம்பு நல்லா இருந்ததுன்னா ஆயுள் நல்லா இருக்குங்கிறது தான் அர்த்தம். அதுக்கு நீங்க சனிக்கும் அந்த சனீஸ்வரனுக்கு வழிபாடும் சுவாமிஜி நவகிரக தவத்துல கொடுத்துருக்காங்க.
அதே போல துலாம் ராசி ஆன்மாலிருந்து எடுத்து நிறுத்து கொடுக்கறதுக்கும் நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க? நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த நவகிரக தவம் கொடுத்துட்டுங்க, கூடவே நமக்கு தட்சோதனை வழிகள்ல நல்லது இனி மேற்கொண்டு நல்லது செய்வேன், கெட்டதனுடைய தாக்கம் நான் தன்னை போல குறைஞ்சிட்டே வரும் அப்படிங்கிறத தற்சோதனை முறைகளும் கொடுத்துறாங்க இல்லையா? அதனால இந்த பயிற்சி முறைகள்ல ஆராய்ச்சி நினைத்தா அந்த சுவாமிஜி கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துலயும் ஒவ்வொன்றும் ஒரு ரிசர்ச்சுங்க. நம்ம தலைவரையா கூட எங்க அறிவித்திருக்கோயிலுடைய திறப்பு விழா அன்னைக்கு ஒரு அருமையான விஷயத்த ஷேர் பண்ணாங்க. பத்மபூஷன் எஸ்கேஎம் ஐயா அருமையா சொன்னாங்க. என்னென்னமோ சுவாமிஜி சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு சில விஷயங்கள் புரிய மாட்டேங்குது. நீங்க பின்னால வர்றவங்க இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இதை கூட நீங்க நாங்க அறிவியல் முற்றம்னு இப்ப கூட புதுசா ஆரம்பிச்சிருக்கோம். யாராருக்கு எந்த கனெக்ஷன் கிடைக்குதோ ஒரு சந்தேகத்தை நீங்க நினைச்சிருந்தா அந்த யாராவது மூலமா அது வந்துருங்க. அது அருட்தந்தை கிட்ட வந்ததுக்கு பின்னால எனக்கு ஏற்பட்ட இன்னொரு அனுபவத்தையும் இந்த சபையில அற்புதமான இணைப்புல ஜூம்ல இணைந்தவர்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னால இந்த மனோகரங்கிறத சொன்னேன் இல்லையா, பௌர்ணமி, அது அந்த அன்னைக்கு தாங்க இது வச்சிருக்காங்க சுவாமிஜி. நல்லா கவனிச்சு பாருங்க. அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நம்ம செய்ய வேண்டிய தவம் பஞ்சபூத நவகிரக தவம். ஏன்? இந்த மனோகாரகனும் கரெக்டா இருப்பார். மனோகாரகன் தான் மனசு அப்படியே ஈர்ப்பு சக்தி அதிகம் இல்லை, ஈர்ப்பாற்றல் விளக்குமாற்றல் இந்த நேரத்துல நேர்கோட்டுல வர்றதுனால பயங்கரமா இருக்கும் இல்லையா? அப்ப மனம் கொந்தளிக்க கூடாதுங்கிறதுனாலதான் அவரு சந்திர வழிபாடு அருமையா பண்ணிடுறது. அதே போல சனீஸ்வர் அவருக்கும் நல்ல ஒரு வழிபாடு பண்ணிடுற போது நமக்கு நல்லா இருக்குன்னு அதை முடிச்சுட்டு இங்க வர்றேன். எனக்கு ஏற்பட்ட ஒரு சுவையான ஒரு கனெக்ஷன். இந்த இறைவணக்க பாடல் நாங்க பாடிட்டு இருந்தாங்க. எல்லாரும் பார்த்துட்டு இருந்தா பாடித்தானே நம்ம தவம் ஆரம்பிக்கணும். ஆதியனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்டகோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். இந்த ஒரு பாடலே நீங்க அதுக்கு விளக்க சொன்னாலே ஒரு நாள் சொல்லலாம். அதுல சொல்லிட்டு இருக்கிற போது எங்களுக்கு ஒரு பெரிய டவுட்டுங்க, பேதித்த அண்டகோடிகளாய் அப்படின்னு என்ன? நிறைய பேர்கிட்ட கேட்ட என்னால எனக்கு அது சரியான பதில் சேரலைங்க. அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி கிட்ட ஒரு ஐயா இருந்தாங்க அந்த காலத்துல. இப்ப அவங்களும் இறைநிலை அடைஞ்சிட்டாங்க. அவர்கிட்ட நாங்க இந்த கேள்வி வச்சோம். ஆனா அவர்கிட்ட என்னன்னா, மனசுல வைக்கப்பா, அருமையா எங்களுக்கு சொல்லி கொடுத்தாருங்க. பிரபஞ்ச கனெக்ஷன் உனக்கும் எனக்கும் எப்ப கிடைக்குதோ உன்னுடைய கேள்விக்கு என் மூலமாக குரு பதில் அளிப்பாருன்னு சொல்லிட்டாரு. மேற்கொண்டு கேட்க கூடாது இல்லையா? அவங்க அந்த தத்துவத்தை சொன்ன உடனே மேற்கொண்டு கேட்க கூடாதுங்கிறது ஒரு உத்தரவாவே சொல்லிட்டாங்க. அது நான் என்ன பண்றதுன்ட்டு. ஆனா இந்த கேள்விக்கு எனக்கு சரியான பதில் வரலைங்க. பேதித்தாண்ட மொழிகிறான் சரிங்களா அப்படின்னா இது நிறைய பேர்த்துக்கிட்ட எனக்கு சீனியரா இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் கூட கேட்டேன். சரியா எனக்கு திருப்தி இல்லை. எப்படி அந்த சகோதரிக்கு திருப்தி இல்லையே அப்படிங்கிற போது அப்புறம் இந்த ஐயா கிட்ட வார நாட்கள்ல ஞாயிற்றுக்கிழமை ஒரு 3 மணி நேரம் வகுப்பு எடுப்பாங்க ஐயா. அதுல பேசாம போய் உட்காந்துக்குவோம். இந்த கேள்வி எனக்கு மனசுல ஓடிட்டே இருந்தது. பேதித்தாண்ட கோடிகளான்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி. டக்குன்னு ஒரு 1/2 மணி நேரம் நவம்பர்லாம் முடிச்ச ஒரு கிளாஸ் வரையில நீங்க பாருப்பா, இந்த பிரபஞ்சத்துல யூனிவர்ஸ்ல இறைவனோட படைப்புல ஒண்ணு போல ஒண்ணு இருக்காது. ஒண்ணு போல ஒண்ணு இருக்காது. நீ செஞ்சேன்னா ஒரே மாதிரி சேர் செய்யலாம், சோப்பு செய்யலாம். ஆனா மனிதன் அதே ஒரு மோல்டு வச்சு உன்னைவே தான் நீ மறுபடியும் பண்ணிட்டு இருப்பேன். பிரபஞ்சம் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்தது. அந்த கடவுளினுடைய பேட்டர்ன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேட்டர்ன் தான். சிரித்து போச்சுங்க. எப்பேற்பட்ட பதில், என்ன பிரபஞ்ச கனெக்ஷன் செய்கைகள் பாருங்க. அவருக்கு அந்த செய்கைகள் என்னுடைய கேள்விக்கு அருட்தந்தை ஏன் இந்த இடத்துல இந்த மாதிரி எழுதியிருக்காங்கன்னா, அதை விளையாட்டாக சொன்னாரு. நீ இப்ப போகையில எங்க போக ஐயா காய்கறி வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க, பழமுதிர் நிலையத்தில் போய் நான் வாங்கிட்டு போறேன். நீ வாங்கிட்டு போயில கடைசி என்ன வாங்கி வேணாம், கொஞ்சம் கருவேப்பிலை கேட்பீங்க, சும்மா கொடுப்பாங்க. கொடுக்கலன்னா மனசு நிறைய எல்லாத்துக்கும் அது தேவைப்படுது. அது இலவசமா ஒண்ணு வந்தாதான்
இப்போ இந்த இலவசங்க வேலை செய்ய நினைக்கிறேன், பார்ப்போம். அது வேற. அந்த கருவேப்பிலை வாங்குவேன், அதுல புடிச்சாருங்க அவரு. நீ வாங்குற கருவேப்பிலையில ஒரு இலை போல இன்னொரு இலை இருக்காது, நல்லா கவனிச்சு பாரு. இன்னைக்கு வாங்கின இல்ல உங்க வீட்டுல மணல் இருந்ததுன்னா எடுத்து பாரு, ஒரு மணல் துகள் போல ஒண்ணு இருக்காது அப்படின்னு. கல் எடுத்து பாரு, ஒரு கல்லை போல ஒரு ஒண்ணு இருப்பாரு. எத்தனை மனிதர்களை பாரு, ஒரு மனிதனுடைய கைரேகை இன்னொரு மனிதனுக்கு இருக்கவே இருக்காது, கண் இருக்காதுங்க, உருவம் வேறதான். இதுதான் இறைவனுடைய பேட்டன். இதுதான் இறைவனுடைய வேதித்த அந்த கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை. என்னங்க சுவாமிஜி, அப்ப எங்களுக்கு செலுத்தி போனோம். பேர்பட்ட கனெக்ஷன் எல்லாம் கொடுக்கற அளவுக்கு நமக்கு குரு நம்மளை வழி நடத்துறாரு. நம்ம ஏன் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சுயநலமா இருக்கும். அதான் விட வேண்டியது விடுங்க. நமக்கு கிடைக்கிறது கண்டிப்பா வற்றா இருக்கும், கொடுக்குங்க. கண்டிப்பா கொடுக்கும், செய்கையா கொடுக்கும். ஆனா அந்த நேரத்துக்கு கதவு திறந்தணும், கொடுக்கறத வாங்கிக்கணும். நம்ம என்ன பண்றோம்னா இன்னும் பெருசா வேணும், வேற வேணும்னா கிடைக்காது. அவ்வளவுதான் பிரச்சனை. எனக்கு இன்று ஆண்டவன் அழைத்தபடி இதுதான் போல் இருக்கிறது. படி அளந்தாச்சுன்னு சொல்றாங்க இல்லையா? இன்று ஆண்டவன் படி அளந்தாரு அப்படின்னா அவ்வளவு இதுங்க பெரியவங்க அப்படி வாழ்ந்திருக்காங்க நண்பர்களே. அதுக்கு தாங்க சுவாமிஜி நீங்க பாருங்க, அந்த பேசித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி அடுத்தது என்ன சொல்றாங்க? நீதி நெறி. அதை உணர்ந்துப்பா, ஆள் மனசுக்கு அது போகும். நீதிய நெறிய உள்ள வாங்கிக்க, உன்னுடைய பண்பாடா மாற்று. மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து நீ எந்த லெவல்ல வாழ்ந்துட்டு இருக்க, உன்னால பொருளாதாரத்திலேயே உடல், அதைத்தான் பாரதியார் சொன்னார். நீங்க உங்க என்ன பொற்கிளி, பணம் இருக்கிறவங்க பொற்கிளியா கொடுங்க, இல்லைன்னா காசுகள் கொடுங்க, இல்லைன்னா உடல் உழைப்பு கொடுங்க. எதுவும் மற்றோர் வாய்ச்சொல் அருளின்னு சொன்னார் இல்லையா? அதைத்தான் சுவாமிஜி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல சொல்றாரு பாருங்க. அந்த பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி, அமைப்பு, துல்லியம், இயக்க ஒழுங்கு, அந்த இறைவனுடைய படைப்புல எப்பேற்பட்ட பேட்டர்ன் மாஸ்டர். ஒவ்வொருத்தருக்கு ஒரு பேட்டர்ன் போட்டிருக்காருங்கம்மா. நினைச்சா அது நீங்க இவ்வளவு இந்த கனெக்ஷன் தெரிஞ்சிருச்சுனாலே வேதித்து அது என்னதான் பேதம் இருந்தாலும் நம்ம கருமையத்தால இணைஞ்சிருக்கிறோம், ஆழ் மனசால இணைஞ்சிருக்கிறோம். அந்த உயிர்களுக்கு நம்ம துன்பம் கொடுக்க கூடாது. நவகிரக தவிர்த்து நம்ம இன்னைக்கு பண்ண போறோம், அதைத்தானே சுவாமிஜி சொல்றாருங்க. மேலும் சிந்தனையுடன் எந்த ஒரு சில உயிருக்கும் துன்பம் கொடுக்காமலும் துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளையும் செய்து தொண்டாற்றி வாழ்வோம்னு சொல்றாரு இல்லையா? எவ்வளவு அழகா முடிக்கிறாங்க. அப்ப அந்த பாயிண்டும் ஒரு கரெக்டா தாங்க சுவாமிஜி. அதனால நமக்கு கிடைச்ச குரு போல உலகத்துல நம்ம செஞ்ச புண்ணியம், இறைவனுக்கு கொடுத்த ஒரு அற்புதமான கனெக்ஷன் தான் இது. பிரபஞ்ச செய்கைகள் நேராகவும் குரு மூலமாகவும் அது குரு தானாக வருவாருங்கிறது அதான், வேற எதுவுமே இல்லை. நீங்க ஒரு சிந்தனை நம்புங்க, சந்தேகம் இல்லை. முனை அளவு கூட நேனோ செகண்ட் கூட சந்தேகம் கூட எனக்கு நல்லதே நடக்கும். நல்லா கேட்டுக்குங்க, இதுல தன்முனைப்பு வந்துடும். அப்போ அந்த விழிப்பு நிலை போய் நேரா விழிப்பு நிலையோட எல்லளவு சந்தேகம் இல்லாம இப்ப ஆள் மனுஷனை காலையில அதிகாலையில எழுதுற போது சங்கல்பம் சொல்லிட்டுங்க, நல்ல வாழ்த்து சொல்லிட்டு எந்திரிக்கும். தூங்குற போது அருமையான அன்காப் சொல்லிட்டு இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு, நன்றி உணர்வு, குருவுக்கு ஒரு நன்றி உணர்வு சொல்லிட்டு தூங்கும். அப்ப பிரபஞ்சத்தை அது ஆள் மனசு கனெக்ஷன் ஆயிடும், பிரபஞ்சம் அந்த கனெக்ஷன் கொடுத்துடும். அதே போல எந்திரிக்கிற போது அருமையா வாழ்த்துட்டுங்க. 4 வாழ்த்து சொல்றாரு இல்லையா சுவாமிஜி? பூமி தாய் வாழ்க, அழகா நம்மளை தாங்கி பிடிச்சிருக்கிறது இல்லையா? அதுல விளையக்கூடிய தாவரங்கள் வாழ்க வளமுடன், அது எல்லாம் நமக்கு உழைப்பாளிகள் கொண்டு சேர்த்துறாங்க இல்லையா? அவங்களுக்கு உழைப்பாளிகள் வாழ்க வளமுடன். அதை நமக்கு வடிவமைச்சு தேவையான மாற்றி கொடுக்குறாங்க இல்லையா? தாயாகவும் சகோதரியாகவும் வாழ்க்கை துணையாகவும் பெண்ணினத்தை வாழ்த்திட்டு வாழ்க வையகம், வாழ்க வையகம்னு வாழ்த்துற போது இதுல பாருங்களேன், இன்றைய உழைப்பாளர் தினத்துக்கு சுவாமிஜி இந்த உழைப்பாளர் தினம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலேயே வாழ்த்து சொல்லியிருக்காருங்க ஐயா. வாழ்த்து சொல்லியிருக்காருங்க. பூமி தாய் வாழ்க வளமுடன், தாவரங்கள் வாழ்க வளமுடன், உழைப்பாளிகள் வாழ்க வளமுடன். எப்பேற்பட்ட மகா நமக்கு கிடைச்சிருக்காரு. அதனால பிரபஞ்ச செய்கைகள் நம்ம கொடுக்கறதுக்கு குரு ரெடியா இருக்காரு, அகத்தவம் பண்ண ரெடியா இருக்காருங்க. அதன்படி நம்ம சந்தேகம் இல்லாம கவனிச்சு வளர்ற போது எல்லாமே நல்லதே நடக்கும் என்று கூறி
இதுகாரும் இணைந்த சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி நீங்கள் உங்கள் அன்பு குடும்பம் தொழில் எல்லாம் சிறந்தோங்கி நன்றாக வளரட்டும் நடக்கட்டும் என்று கூறி இதுக்கு உறுதுணையாக இருந்த ஆழியார் ஐடி இயக்குநரகத்துக்கும் இயக்குநர்களுக்கும் தலைவர் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளையும் செவிமடுத்த அனைவர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். முத்துச்சுடர்கொடி வாழ்க வளமுடன். நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். சிறப்பான சிந்தனை ஐயா. நீங்கள் பிரபஞ்சத்துல எதுனாலும் கேளுங்க. ஆனா சிறிதளவு ஐயம் சந்தேகம் இருந்தா கூட அந்த சந்தேகத்தை சரி பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிடும் அப்படின்னு நீங்க அணு அளவு இல்லையா, மலை அளவு சந்தேகம் வந்துருது நமக்குலாம். அதுதான் கேள்வி பதில் வச்சிருக்கோம். நல்லா பேசுறீங்க முத்துச்சுடர்கொடி பேராசிரியரா. மலையளவு சந்தேகம். மலையை பெயர் எடுத்துடலாம் சொல்லுங்க. நன்றி. நல்ல ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சா இருந்தது ஐயா. அப்புறம் இன்னொரு அதான் அந்த மலையளவு சந்தேகத்தை நாம பயிற்சியின் மூலமாக அத சரி பண்ணிடலாம்னு ரொம்ப தெளிவா சொன்னீங்க ஐயா. அதுக்கப்புறம் இறைவணக்க பாடல்ல அந்த பேதித்த அப்படிங்கிற சொல்லுக்கு நன்றாக விளக்கம், அத வேறுபடுத்தி பார்த்தல், பிரித்து பார்த்தல் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க ஐயா. சிறப்பான ஒரு சிந்தனை. நல்லா இருந்தது. சிறப்பான சிந்தனை ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நான் முத்துச்சுடர்கொடி திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். சரி சரி. உங்க ஊர்ல வெயிலாதான் இருக்கும். நல்ல வெயில் ஐயா. சிறப்பூர் எப்படி இருக்கு ஐயா? எங்கேயும் கொஞ்சம் இப்ப கொஞ்சம் நேற்று இருந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு. பரவாயில்ல. எங்களுக்கு ஏர்லி சம்மர் தான், டக்குன்னு குறைஞ்சிரும். எங்களுக்கு குறையவே இல்லையா? அதே அனுபவிப்பாங்க. நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக கீதா அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. பெங்களூர் இருந்து பேசுறேன் ஐயா. ஸ்பீச் ரொம்ப மோட்டிவேஷனல் ஸ்பீச், ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐயா. நான் இங்கிலீஷ்ல பண்ணிருக்கிறேன், தமிழ் கேட்டு கேட்டு இப்ப பேசுன்னு இருக்கிறேன். சோ தப்பிந்தா. நீங்க கன்னடாவா தமிழா? நாங்க பெங்களூர்ல இருக்கிறது எங்க தெலுங்கு லாங்குவேஜ். கன்னடால தெலுங்கு கன்னடால கேட்டு இங்கிலீஷ்ல எக்ஸாம் எழுது எம்எஸ்சி யோகா மெடிடேஷன் பண்ணிருக்கிறேன். இப்போ தமிழ் கேட்டு கிளாஸஸ் எல்லாம் கேட்டு கேட்டு ஐயா அதே நீங்க சொன்னீங்க அர்லி மார்னிங் ஆட்டோ சஜஷன் கொடுத்து, அப்படி அர்லி மார்னிங் ரொம்ப நல்லா நாங்க எப்படி பாதுகாப்பு அது பண்ணா ரொம்ப நல்லது. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐயா. அது இன்னொன்னு சொன்னீங்க இல்லையா, அது பேட்டர்ன், ப்ரிசிஷன், ரெகுலாரிட்டில எக்ஸாம்பிள் நீங்க கொடுத்தீங்க. ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் யூனிக்கா இருப்பாங்க. அது எவ்வளவு ஸ்ட்ரேஞ்ச் இல்லையா ஐயா? அவங்க ஹேண்ட் பிரிண்ட்ஸ் ஒட்டோ அது எல்லாவும் ஒரே மாதிரி இருக்காதா? யூனிவர்ஸ்க்கு எவ்வளவு நாலேஜ் இருக்கு பாருங்க ஐயா. அது எனக்கு உண்மையிலேயே பெரிய விஷயம் மேடம். அது சுதா மேடம் நீங்களே அதை உணர்ந்திருக்கீங்க. அது பேட்டர்னுக்கு அது சொன்னீங்க, ப்ரிசிஷனுக்கு அதே இப்படியா சின்ன எக்ஸாம்பிள் என்னென்ன இருக்கு? ரெகுலாரிட்டி தெரியும், அது இயர்லி அதெல்லாம் லீவ்ஸ் எல்லாம் அது நல்ல லீவ்ஸ் ட்ராப் ஆகுது, நல்ல லீவ்ஸ் வரும், ஃப்ளவர்ஸிங் ஆகும், மந்த்லி இது கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, அது எல்லாம் ரெகுலாரிட்டி. ப்ரிசிஷனுக்கு அப்படியே என்ன எக்ஸாம்பிள்? அது தமிழ்ல துல்லியம்னு பேருங்க. துல்லியம்னா ரொம்ப ஷார்ப் அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பூமி ஆர்பிட்ல 365.25 டேஸ்ல ஆர்பிட்ல ரொட்டேட் ஆகுது நம்ம எர்த் இல்லையா? அது ஆனா அதனுடைய துல்லியம்ங்கிறது என்னன்னா 23.5 டிகிரி ஒரு ஆங்கிள் தான் ரொட்டேட் ஆகும்.
அந்த ஏங்கிள் வந்து கடவுள் கொடுத்திருக்காரு பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஷார்ப்னஸ். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களையே எடுத்துங்க. நீங்க ஃபேமிலி உமன் தானே? எஸ் எஸ் ஐயா. ஆமா. உங்களுடைய ஷார்ப்னஸ் அப்சர்வேஷன் வேற, உங்க சார் அவருடைய அப்சர்வேஷன் வேற, உங்க பெண் பிள்ளையா இருந்தா அவங்க அப்சர்வேஷன் வேற, ஆண் பிள்ளையா இருந்தா அவங்க அப்சர்வேஷன் வேற. எல்லாத்துக்கும் ஒரு துல்லியமான அப்சர்வேஷன் கொடுத்திருக்காங்க அந்த பாயிண்ட், இந்த கோர் பாயிண்ட்ல. அதனால 23.5 டிகிரில சாஞ்சுதான் சுத்தணுங்கிறது பூமிக்கு உண்டான ஒரு துல்லியம். அதான் பிரிசிஷன் பேருங்க. அவ்வளவு ஷார்ப்னஸ். அதுல வந்து நீங்க அளந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ செகண்ட் கூட விலகாதுங்க. பூமி வந்து அந்த 365.25 தான். ஒரு 0.0001 டிகிரி மாறினாலும் இது பிரளயம் தான். அதே போல 0.001 டைம் எச்சாயிருச்சுன்னா கூட அங்க எல்லாமே ஆர்பிட்ல ஒன்னோட ஒண்ணு மோதிரும். அந்த துல்லியம் தான் கடவுளுடைய பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி. நமக்கும் அது இருக்குங்க. இது வந்து இது வந்து யூனிவர்ஸ்ல எல்லாத்துக்கும் இருக்கு. உயிரினங்களுக்கு கூடவே வந்து இது வந்துருது இல்லையா, உணர்தல், துய்த்தல், பிரித்துணர்தல் அப்படின்னு வந்துருது இல்லையா. காக்னிஷன், எக்ஸ்பீரியன்ஸ், டிஸ்கிரிமினேஷன் வந்துருது. கூடவே மனிதர்களுக்கு என்ன வந்துருதுங்க, செல்ஃப் ரியலைசேஷன். இந்த துல்லியம், நான் எந்த இடத்துல நான் வீக்கா இருக்கேன், எது எனக்கு சரியா வரும், எனக்கு சரியா வராதுன்னு துல்லியமா தெரிஞ்சுட்டு அதன்படி வாழ்க்கை அனுப்பிச்சிட்டீங்கன்னா சூப்பர். பாகுனர் தானே? அப்படின்னா பேட்டர்ன் அது யூனிக் சொன்னீங்க. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் வேற வேற மாதிரி இருக்கும். அப்படி எவ்வளவு இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள். பிரிசிஷன் பெர்ஃபெக்ஷன் நான் நினைக்கிறேன். நீங்க சொன்னீங்க நீங்க ரிசீவிங் கெப்பாசிட்டி, உங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி, உங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு கெப்பாசிட்டி தான் இருக்கும். அந்த அது எல்லாத்துக்கும் அந்த மாதிரி வச்சிருக்காரு. அதையே நம்ம புரிஞ்சுட்டோம்னா குடும்பத்திலயும் பிரச்சனை இல்லை மேடம். அது கரெக்டா? கொஞ்சம் லேட்டா வேதாத்ரி மகர்ஷிக்கு வந்து வேதாத்ரி மகர்ஷி எல்லா டாபிக்கும் கவர் பண்ணி எங்களுக்கு அப்டேட் பண்ணிருப்பாங்க. அப்புறம் அதே நீங்களும் எல்லாம் வந்துட்டு நீங்க எல்லாம் இன்னும் அது அப்டேட் பண்றீங்க இல்லையா, அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது இல்லையா. இப்போ அது ப்ரிசிஷன் அது கொஞ்சம் ஜாஸ்தியா ஆயிருக்கு எனக்கு. தேங்க்ஸ் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. தேங்க்யூ. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அவங்களுக்கு தெலுங்கா இருந்தாலும் கன்னடத்துல வாழ்ந்தாலும் தமிழ் கத்துக்கிட்டு கேட்டு பேசி பழகிருக்காங்க. எவ்வளவு பிரிசிஷன், துல்லியம். அவங்கதான் உதாரணம் அதுக்கு. ஆனா அவங்களுக்கு அது தெரியல. ஆமா, அவங்களோட ஆர்வத்தை ரொம்ப நம்ம பாராட்டணும் கண்டிப்பா. அதான். நன்றி. அடுத்த அன்பராக உமா தயாளன் அம்மா. வாழ்க வளமுடன். உங்களுக்கு அட்மிட் கொடுத்திருக்கோம். வாழ்க வளமுடன்மா. ரொம்ப நன்றி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. உங்க தலைப்பா ரொம்ப அருமையா இருந்துச்சு ஐயா. நீங்க எடுக்கிற தலைப்பா ரொம்ப அருமையா இருக்குது ஐயா. ஐயா கேக்குதா ஐயா? நல்லா கேக்குதுங்கம்மா, சொல்லுங்க. அப்புறம் நீங்க சொன்னீங்களா ஐயா, இந்த வெளிநாட்டுல வந்து டென்ஷன் ஆனா முகத்துல வந்து பஞ்ச் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்களா ஐயா. அது ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு ஐயா. நீங்க வந்து எங்களுக்கு வந்து அறியாம இந்த இருளை நீக்கி அருள் சுடர் ஏற்றிருவீங்க. உங்களை நாங்க அங்க பண்ண மாட்டோம் ஐயா. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐயா. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் வந்து, இப்போ மலை எல்லாம் இருக்குல்ல ஐயா, அது இயற்கையா வந்ததா ஐயா அந்த மலையெல்லாம்? மலையா? ஆமாங்க ஐயா. மழையா மலையா? மவுண்டனா ரெயின்? மலை ரெயின் இல்லையா, மவுண்டைன்ஸ். அதெல்லாம் இயற்கையாங்கிறதா உங்க கேள்வி? ஆமாங்க ஐயா. அது நம்ம பூமி வந்து உருவான வரலாறே வேறங்க மேடம். எப்படின்னா சூரியன்ல இருந்து நம்ம பிச்சுக்கிட்டு வந்தா நெருப்பு வந்தா அது என்னாச்சு, அழுத்த காற்று அதிகமாச்சு, மழை பெஞ்சுதான். 400 வருஷம் மழை பெஞ்சிருக்குது பூமி மேல. 100 வருஷம் தொடவே இல்லை. அடுத்த 100 வருஷம் மெல்ல மெல்ல டச் ஆச்சு. இப்ப தோசைக்கல்ல தண்ணி ஊத்துறமல்ல அந்த மாதிரி. அப்புறம் அந்த மறுபடியும் 100 வருஷத்துல அந்த மழை பெஞ்சு கெட்டிப்பட்ட இடமெல்லாம் பாறையா மாறிடுச்சுங்க. பாறையிலயும் மழை பெஞ்சு ஊர்ன இடமெல்லாம் வந்து கீழே அப்படியே பாறையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிட்டு போய் நீர்நிலைகளாவும் மண்ணா மாறிச்சு. அந்த கெட்டிப்பட்ட பகுதி தான் மலையா இருக்குது. அது இயற்கை. அதான் எனக்கு டவுட் ரொம்ப நாளா இருக்கு. அது இயற்கை தான். ஆனா நம்ம ஆளுகள்லாம் அந்த மலையும் வெட்டி விட்டு போடுவான். டென்ஷன் குறையத்துக்கு சொன்ன ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு ஐயா. வெளிநாட்டுல அப்படிதான் பண்ணுவாங்களா ஐயா?
உங்களுக்கு வேணா சாரோட போட்டோ ஒண்ணு வரைஞ்சு பஞ்சுமத்தி ஒண்ணு செஞ்சு இல்லைங்க ஐயா, இல்லைங்க. எங்க 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 சார் ரொம்ப சாப்பிட்ட ஐயா, பொறுமை. அருமை இல்ல. அது உங்க ரொம்ப கொடுப்பினை அட்ஜஸ்ட்மெண்ட், ரொம்ப அன்பா இருப்பாங்க ஐயா. ரொம்ப அட கொடுப்பினை நீங்க தான். சொல்லும் போது ரொம்ப எனக்கு சிரிப்பா இருந்துச்சு. ஆமாமா. ஆனா நீங்க அதுக்கு ரொம்ப நான் எங்களுக்கு அந்த இந்த மாதிரி தலைப்பெல்லாம் கொடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா நீங்க சொல்றீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க நன்றி வளமுடன். நன்றி நன்றி உமா மேடம். வாழ்க உண்டம். அம்மா நன்றி அம்மா, வாய்ப்புக்கு. வாழ்க வளமுடன் அம்மா. விட்டு கொடுத்தல்ங்கிறது அழகா கடைபிடிக்கிறாங்க உமா மேடம். ஆமா, ஆமாங்க ஐயா. எங்க ஹஸ்பண்டுக்கு சண்டே இல்லையா, இது வரைக்கும் சண்டே நாங்க போடவே மாட்டோம். இது ரொம்ப நல்லதுங்க. மத்தவங்க முன்னால உட்கார்ந்து கொண்டு விட்டு கொடுக்க கூடாது. ஆமா ஆமா சூப்பர். ஆமா, கண்டிப்பா ஐயா. அவரும் அப்படித்தான் இருப்பேன், நானும் அப்படித்தான் இருப்பேன். நன்றி நன்றி. நல்ல இல்லறம். வாழ்க உண்டம். ஓகே, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நல்லதுமா. அடுத்த அன்பராக மாரியப்பன் இ. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க அம்மா உண்டம் வாழ்க மாரியப்பன் சார். வளமுடன். வாழ்க சார், வளமுடன். மாரியப்பன் ஈ இல்லம்மா, மாரியப்பன் பிரெஞ்சு ஸ்பெல்லிங்க. மாரியப்பன்றது பாண்டிச்சேரி. ஐயா நீங்க ஆமாம்மா ஐயா, ஆமா. பிரபஞ்ச சைகைகள் நல்லா இருந்தது. தலைப்பும் சரி, உங்களுடைய அந்த 1 மணி நேர சிந்தனை எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது ஐயா. எனக்கு அந்த ஒரு சந்தேகம், நம்ம முழிப்பு வந்துட்ட பிறகு நீங்க உடற்பயிற்சி செஞ்சுட்டு அப்புறமா படுத்துக்கலாம் நீங்க ஐயா. ஆனா தூக்கமே வராது ஐயா. அந்த மாதிரி பயிற்சி பண்ண எனக்குலாம் எப்படி ஐயா அது? அந்த மாதிரி பயிற்சி பண்ண ஆரம்பிச்சா சுவாமிஜியோடைய இது ஓய்வு தரும் பயிற்சி கேசட் போட்டுட்டு சும்மா படுத்துங்க. அது ரிலாக்ஸேஷன் சொல்றீங்க? அது இல்ல, நான் உடற்பயிற்சி முழுதும் டைம் இருந்ததுன்னா முன்னாடியே நம்ம உடற்பயிற்சி ஆரம்பிச்சிடலாமா ஐயா? அந்த மாதிரி தாராளமா ரிலாக்ஸேஷன் நல்லா பண்ணுங்க. அந்த 20-25 நிமிஷம் ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கு யூடியூப்ல ஐயா. அதை பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு என்ஜாய் பண்ணி சொல்லுங்க. அருமையா இருக்கு. அது நினைவே இருக்காது, எழுந்திருக்கே மனசு வராது ஐயா. அது உங்க சொல்லுங்க ஐயா. 2 மணி நேரம் தூங்குறதுக்கு சமம் அது. அப்ப ரொம்ப அதுதான் இப்ப நான் செஞ்சுட்டு இருக்கேன் ஐயா. ஒரு 4-5 நாளா அந்த பயிற்சி முடிச்ச உடனே ரிலாக்ஸேஷன். சூப்பர் பண்ணுங்க மாரியப்பன். ஓகே சார், ஓகே சார். ரொம்ப உபயோகமான டிப்ஸ் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக ஜெயலட்சுமி அம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி அம்மா, வாய்ப்பு கொடுத்ததுக்கு. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம் ஐயா. நான் லேட்டா தான் வந்தேன். மீட்டிங் முதல்ல ஃபர்ஸ்ட் கேட்கல, கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன். ஆனா ரொம்ப நல்லா பேசுனீங்க. வேதித்த அப்படி சொல்லும் போது, நீங்க கேட்கும் போது ஐயா மகரிஷி கிட்ட கேட்கலாம்னு நினைச்சேன். அப்படி சொல்லும் போதே பேதம்ன்ற வார்த்தை தான். பேதம்னா ஒண்ணும் எந்த ஒரு பேதம் இல்லாம அப்படின்றதுதான் இருக்குமா அப்படி யோசிச்சேன். நீங்க அதுக்கு விளக்கம் கரெக்டா சொன்னீங்க. ஒண்ணு மாதிரி இன்னொன்னு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எவ்வளவு ஆழ்ந்து கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்கிட்ட முடிஞ்சது. மகரிஷி இது ஒவ்வொன்றத்தையுமே நம்ம அந்த அளவுக்கு உள்வாங்கணும். அது இன்னும் நல்லா டீப்பா கேட்கணும்ன்றது எனக்கு இப்ப புரிஞ்சுது நீங்க பேசுறதால. ரொம்ப நன்றிங்க ஐயா. அப்புறம் பிரபஞ்சத்தின் சைகைகள் சொல்லிட்டு இப்ப நிறைய யூடியூப்ல பார்த்தா ஏதோ சொல்றாங்க, 2 வாட்டி நம்பர் ரிப்பீட் ஆகிறதோ அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் இதுதான், நீங்க அந்த மாதிரி பாப்பீங்க அப்படி சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையான்னு தெரியல. அது அவங்களுக்கு அதெல்லாம் ஜெயலட்சுமி மேடம் அவங்களுக்கு உண்மை, நமக்கு இல்ல. அதெல்லாம் நம்மளுக்கு இல்ல. அதுதான் நானும் நினைச்சேன். இவங்க இஷ்டத்துக்கு சொல்றாங்க, அது உங்களுக்கு சைகை சொல்லுது, பிரபஞ்சம் உங்களை ஆனா நல்லா பேசுறது கேக்குறதுக்கு காலையில எழுந்துருங்க, நல்ல பாசிட்டிவ் வைப்ஸா இருக்கும் அப்படிதான் சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரி நம்பர்ஸ் ரிப்பீட்டா 2 வாட்டி வரும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு சைகையா வரும் சொல்றாங்க. அதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல அப்படின்னு நினைச்சிருந்தான் ஐயா. அது இன்னும் நம்ம மகரிஷிதையே பிடிச்சா போதும். நம்ம அதுவே நீங்க சொன்ன மாதிரி நல்லா ரிலாக்ஸான மோட்ல. நான் டயர்டா இருக்கும்போது தவம் பண்ணி பார்த்தேன், அந்த அளவுக்கு இல்ல. நம்மளுக்கு என்னென்ன புரியுதுன்னா, எந்த சூழல் எப்படி இருந்தாலும் நம்ம மைண்டையும் சரி உடம்பையும் சரி முதல்ல நம்மளுக்கு எக்ஸசைஸ் பண்ணிடணும். அப்புறம் தியானத்துல கொஞ்சம் உடம்பு தெம்பா இருக்கிற மாதிரி, மனசு அமைதியா இருக்க மாதிரி நம்ம பார்த்துட்டு தவத்துல உட்கார்ந்தா அதனுடைய பலன் நல்லா இருக்கு. 100%. ஆமாமா.
கரெக்ட்மா. அதுவே டயர்டா இருந்தா என்னால சரியா பண்ண முடியல. அது தூங்குங்க. டயர்டா நல்லாவே இருந்தா தெரியுது. ஆமா படுத்து தூங்குங்க. செல்கள்ல கெஞ்சுது பாவம், படுத்துக்கலாம் அப்படின்னு. படுத்து தூங்கி எந்திரிச்சு அப்புறம் பண்ணுங்க. அதுதான் புரியுதுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க நன்றி நன்றி வளமுடன். நன்றிமா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கீதா, வாழ்க வளமுடன். கீதாம்மா, வாழ்க வளமுடன். அம்மா கீதா இல்லம்மா, ராம்நாத் பேசுறாங்க ஹஸ்பண்ட். என் பேர் 79 வயசு சார். உங்க பேர் சார்? இப்பதான் வந்தேன் நான். ரவிக்குமார், ரவிக்குமார். நல்லது சார். நீ பிரபஞ்சத்தை எல்லாம் பத்தி பேசுனீங்க. இப்போ நம்மளுக்கு அந்த காலத்துல மும்மாரி மழை பெய்யும் இருந்தது. இப்போ கண்ணா புண்ணான்னு மாறி மழை பெய்யுது, வெயில் வருது, வெயில் காலத்துல மழை பெய்யுது. அவன் ப்ரெடிக்ஷன் ஒன்றா இருக்கு, இப்போ நடக்கிறது ஒன்றா இருக்கு. இப்போ நேச்சுரல் இது தனியா இருக்குல்ல சார்? அது என்னத்தினால சார்? பிகாஸ் ஆஃப் மனிதனின் தவறான செய்கைகள். இல்ல நான் சொல்ல இந்த பாப்புலேஷன் இதனால வருதா ஹீட்? இல்ல அது இல்லைங்க, பாப்புலேஷன் வந்து தாங்கிக்கும் பூமி. அது நம்ம என்ன பெரிய வெயிட் இல்ல பூமிக்கு. இதெல்லாம் எரிமலை வெடிக்கிறதெல்லாம் சொல்றாங்கல்ல. ஆமாமா, ஹீட்னால அதனால இருக்குமா? இல்ல அதெல்லாம் இல்லைங்க. நம்ம வந்து கொஞ்சம் இது நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பிரபஞ்சத்துல கொஞ்சம் ஒத்திசைவா வாழ முடியாம போயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன உதாரணம் சொல்றேன். இந்த மின்சார தேவைகளை அதிகப்படுத்திட்டோம். இப்ப எல்லாருமே செல்போன் வச்சு உறிஞ்சிரும், மிக்சி வச்சு உறிஞ்சிரும், காம எல்லாம். அந்த அதுல என்னன்னா அந்த மின் விசிறிகள் மூலமா காற்றாலைகள் மூலமாக பெரிய ராட்சச காற்றாடிகள் வச்சு நம்ம மின்சாரம் எடுக்கிறோம். அதனால அந்த இயற்கை நம்ம பூமிக்கு உண்டான அந்த 10 மைல் வரையில அடர்த்தியா இருக்குன்னு சுவாமிஜி சொல்றாரு பாருங்க காற்று. அந்த காற்று மழை தண்ணியில இருந்து எடுக்கிறாங்க. இல்ல, தண்ணியில இருந்து எடுக்கிறது தெர்மல். ஆமா, ஹைட்ரோ. தெர்மல்ங்கிறது அணு. இத எல்லாத்த விட நமக்கு வந்து காற்றாலை மின்சாரம்னு ஒண்ணு இருக்கு. நீங்க திருநெல்வேலி சைடு நிறைய இருக்கும். அது என்ன ஆகுதுன்னா இந்த காற்றின் திசை எல்லாத்தையுமே வந்து மாற்றி விட்டுருதுங்க. காற்று தான் மழை மேகங்களை எடுத்துட்டு போகுது. அது எல்லாமே ஒரு சீரா போயிட்டு இருக்கிறத நம்ம ராட்சச காற்றாடி வச்சு தடுத்து அது எங்க பெய்யுறது எங்க வெப்பம் பண்றதுன்னு ஒரு கன்ஃபியூஸ் இருக்குதுங்க. அதுக்கு இப்போ இயற்கை கூட எடுக்கக்கூடாதுங்கிறீங்களா? காற்றாலை மின்சாரம் எனக்கு தெரிஞ்சு ஊருக்குள்ள வேண்டியதுல கடலுக்குள்ள வைக்கலாம், கடல்ல வைக்கலாம். வெளிநாடுகள்ல ஹாலந்து நான் போயிருக்கேன், நெதர்லாண்ட்ஸ், கடல்லதான் வச்சிருக்காங்க, ஊருக்குள்ள வைக்கல. ஊர்ல பிரச்சனை ஆயிடும் அப்படி. அதனால இயற்கைக்கு ஒத்திசைவா நம்ம வாழாத காரணம் தான் இந்த சீதோசன. நன்றிங்க. ஓகே, தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜம்மா, வாழ்க வளமுடன். பாத்தியா ஏதாவது பார்த்து 2 சொல்லி யார் என்ன பேசுறான், எதை பத்தி பேசுறான்னு தெரியும். கவிதாம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குதுங்களா அம்மா? கேக்குதுங்க மேடம். வாழ்வுமுடன் சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, கருவேப்பிலை ஒரு கருவேப்பிலை மாதிரி இன்னொரு கருவேப்பிலை வாசனை இருக்காது, கை ரேகை மாதிரி இருக்காது அப்படின்னு. அது ஏங்கய்யா ஒரு கருவேப்பிலை மாதிரி இன்னொரு கருவேப்பிலை வாசனை? இறைவன் வந்து ஒவ்வொன்னையும் தனித்தனியா தான் படைக்கிறார். ஒவ்வொருக்கும் நீங்க வேறதான், உங்க சாரு வேற, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தன்மை. அந்த தனித்தன்மை உணர்ந்து அதான் நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். அதனால இறைவன் வந்து மிகப்பெரியவன். நம்ம செய்யறத விட அவருடைய படைப்பு பெரிய விஷயம். அவருக்கு முன்னால நம்ம ஒண்ணுமே இல்லை, ஜுஜுப்பி. நம்ம தன்முனை பெறக்கூடாதுங்கிறதுக்காக இறைவன் அப்படி நம்மளுக்கு அது தோற்ற பொருட்கள் மூலமா உணர்த்துறாரு. ஒரே மாதிரி இருந்தா கூட வேறு வேறு மாதிரி இருக்கு. ஆமா, பார்வைக்கு நம்ம பார்வைக்கு ஒரே மாதிரி. அப்ப இறைவனுடைய ஆச்சரியத்தை பார்த்து நம்ம ஒண்ணுமில்லைன்னு தெரிஞ்சிட்டோம்னா தன்முனைப்பு போயிடும். ஐயா, முதல்ல சொன்னீங்கல்ல ஒருத்தருக்கு நான் மனசுல தோணுச்சு நான் சொன்னேன் அப்படின்ட்டு. அது என்னதுங்கய்யா? அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க, எனக்கு தோணுச்சு நான் சொன்னேன் அப்படின்ட்டு. அதான் அது ஒரு எங்க பேராசிரியர் நண்பருடைய ஒய்ஃப், அவங்களும் பேராசிரியர், கொஞ்சம் கால் பிசையிருச்சு.
அவங்க எல்லாத்துக்கிட்ட கேட்டாங்களா இந்த மாதிரி பதில் அது நம்ம என்ன சொல்லுவோம், கர்மா வினைப்பயன், அது இந்த நேரத்துல இப்படித்தான் நடக்கும்னு எழுதி வச்சிருக்குது அப்படி எல்லாம் சமாதானமா. அதுக்கு பேரு நொண்டி சாக்குன்னு பேரு. அதெல்லாம் இல்லம்மா, விழிப்பு நிலை இல்லாம காலை தவறா வச்சுட்டீங்க பள்ளத்துல. கரெக்டா? அதுதான் சொன்னோம்னா என் மூலமாக பிரபஞ்சம் அவங்களுக்கு அந்த பதிலை கொடுத்தது. அந்த நேரத்துல எனக்கு அது தோணுச்சு, பிரபஞ்சம் எனக்கு சைகையா சொல்லுச்சு, அவங்களுக்கு தேவையான பதில் இதை நீ சொல்லிருப்பா அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு ரொம்ப பூரிப்பா இருந்ததுதாங்க எனக்கு பதில். உண்மை அதுதான் அப்படின்னா. புரிஞ்சுங்களா மேடம்? கவிதம்மா வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? சரி, பதில் சொல்லியாச்சு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக IQ00Z5 ஆழியார்னு போட்டிருக்கீங்க. உங்க பேரை சொல்லிட்டு கேள்வி கேளுங்க. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். உங்க பேரு சகோதரி? பேர் கண்ணம்மாள்மா, கோயம்புத்தூர். நம்ம ஊருக்காரங்க. ஆமாங்கய்யா, உங்க ஊருக்காரரே தாங்கய்யா. உங்க ஊருக்கு தான் எங்க பொண்ணு வரப்போகுது. அதாங்கய்யா, அது ஐஸ்வர்யா நகர் இல்லீங்களா? ஆமாங்க. அது 6வது வீதியில எங்க பேத்தி குடுக்குறோம். அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன், உங்ககிட்ட சொல்லி இருக்கிறேன். உங்க மன்றத்துக்கு நீங்க 2 பேரும் போய் டீச்சை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேங்க ஐயா. சரி, வரட்டும், கண்ணமக்கா பேத்தி வரட்டும், பாத்துக்கலாம். எப்பொழுது போல உங்க உரை ரொம்ப சிறப்பான உரைங்க ஐயா. நன்றி. நீங்க இந்த நான் சொன்ன மாதிரி இந்த அந்த கோடிகளா நினைச்சது, நான் என்ன நினைச்சேங்கன்னா, நம்ம கடவுள் படைத்த அத்தனை உயிர்களுக்கும் அத்தனை மரங்கள் நடிக எல்லாம் நினைச்சேங்க ஐயா. நீங்க இப்ப வித்தியாசமா வர்றது ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கு. பிரபஞ்சத்தின் படைப்புன்னு சொன்னீங்க ஐயா, ஆண்டவனின் படைப்புன்னு சொன்னீங்க ஐயா. நான் நினைச்சது எல்லாமே உங்களுக்கு படைப்பு அதே மாதிரி தான் நினைச்சேங்க ஐயா. எல்லா படைப்பையும் நினைச்சேங்க ஐயா. நன்றி. அப்புறங்க ஐயா, நான் படுக்கும்போது டெய்லி எல்லா எங்க வீதிக்கு முதல் ஃபுல்லா உலகத்துக்கு ஹர்காப்பு, வீதிக்கு ஹர்காப்பு, ஒவ்வொரு வீட்டுக்கு எங்கூட சேர்ந்தவங்க அத்தனை பேருக்கு ஹர்காப் போட்டுட்டு தான் தூங்குவோங்க ஐயா. அர்க்கா போட்டு தாள் போட்டு தூங்கணுங்க. அர்க்கா போட்டுருக்கேன்னு தாள் போடாம திருட மாட்டேன். அப்படிங்களா? தாளுக்கு தான், பூட்டுக்கும் தாளுக்கும் தான் இருக்கா. சரி சரிங்கய்யா. அப்புறங்கய்யா, காலையில எழுந்திரிச்ச உடனே நான் அர்க்கா போட்டு எடுத்தாங்கய்யா எழுந்திருப்பேங்கய்யா. ஆண்டவனுக்கும் இறைவனுக்கும் மகானுக்கும் அந்த அம்மாவுக்கும் நம்ம அம்மாவுக்கும் சொல்லிட்டு தாங்கய்யா நான் எந்திரிச்சு வெளியே வருவேன். அதுங்க சொல்ல கூப்பிட்டாங்கய்யா. உங்க வீட்டுக்கு வருவோம், எங்க பேத்தியும் பேத்தி வீட்டுக்காரே வாழ்க வளமுடன்ங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. வேணுகோபால் ஐயா வாழ்க வளமுடன். வேணுகோபால் ஐயா வாழ்க வளமுடன். உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கோம். கேக்குதுங்களா ஐயா? ஐயா கேக்குது. வேணுகோபால் சார் வாழ்க வளமுடன், சொல்லுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன். சென்னையில இருந்து பேசுறேங்க ஐயா. என்னுடைய கேள்வி கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் மன்னிச்சிடுங்க. ஒரே ஒரு கேள்வி. There is no nonsense questions. Maybe your answer may be wrong ன்னு சுவாமிஜி சொல்லிருக்காரு எங்களுக்கு. இல்ல நான் கேட்கலாமா கேட்க கூடாதுன்னு எனக்கு ஒரு தயக்கம் இருந்தாலும் கேளுங்க, தைரியமா கேளுங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு மொழி என்ன மொழியா? எந்த மொழியில? மௌனம். இப்போ மௌனம் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இப்ப நடக்கிற இந்த போரெல்லாம் நம்ம நிறுத்தணும் அப்படின்னு ஒரு வேண்டுதல் வைக்கணும்னா அது எந்த மொழியில அந்த பிரபஞ்சத்துக்கு? மௌனத்துல நல்லா மௌனம் இருந்து ஆழ்நிலை தியானம் இருந்து உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம், ட்ரம்ப், அவரு பெஞ்சமின் நெதன்யாகு, இவங்க ஈரான் தலைவர்கள், அப்புறம் புட்டின், அப்புறம் ஜெலன்ஸ்கி, நம்ம ஊர்ல யாராவது பிரச்சனைக்குரியவர் இருந்தா அவங்க எல்லாத்தையும் நினைச்சு உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம், அவங்க ஆன்மா நல்லா திருந்தி, இறைவா குருவே அவங்க ஆன்மா தூய்மை வரட்டும்,
உயிரறிவை உள் உணர்வாய் பெறுதல் வேண்டும். எப்படி அழகா சொல்றாரு பாருங்க சுவாமிஜி. அழகா வாழ்த்துங்க. அது காலத்தால் அது வரும். நல்ல கேள்விங்கயா. இதே தவறான கேள்வின்னு சொன்னீங்க. இலங்கை போர் நடக்கையில நாங்க எல்லாருமே தனிப்பட்ட முறையில இந்த போர் நல்ல விரைவில் நிறைவேற்று அந்த மக்கள் சுபிட்சமா வாழணும்னு வாழ்த்திட்டு இருந்தோம். இப்ப நல்ல முறையை நின்று போச்சுங்கய்யா. ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தி நல்லா இருக்காங்க இல்லையா? இதுவும் காலத்தால மாறும். மிகச்சிறந்த கேள்வி. ஏன் சங்கடப்பட்டு கேக்குறீங்க வேணுகோபால் சார்? இல்ல அந்த மொழி எந்த மொழி? மௌன மொழியா? மௌனம் தாங்க. மௌனத்துல நீங்க அலைகளை அனுப்புங்க. ஒரு காட்சி மொழியா? காட்சின்னா நம்ம வந்து மனசுக்குள்ளேயே அந்த போர் நின்றுடுச்சு, இப்ப அமைதி நிலவிடுச்சு, நம்ம மனசுக்குள்ள பிரபஞ்சத்துக்கு வைங்க. அவர் ஆன்மாவை வாழ்த்துங்க. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்கள்